안녕하세요. 저는 방탄소년단 ஹாய் ஜூலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நானும் உங்கள் சாய்ராம். நம்ம பார்க்க போகிறது ஜிமின்க்கு வந்து செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டியூரேஷன் கொஞ்சம் அதிகமானதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. அது ஒரு ப்ராப்ளம் தான் எனக்கு இருக்குது எப்போவுமே. செகண்ட் ஷார்ட்டில் வந்து கம்ப்ளீட் ஆகும் இல்லை, ஓகேவா? தேர்டில் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குது, அது நான் வந்து சொல்ல மாட்டேன். மேபி உங்களுக்கு இந்த செகண்ட் எண்டிங்கில் வேணால் கொஞ்சம் க்ளூ கிடைக்கலாம், ஓகேவா? பி வெயிட்டிங் ஃபார் திஸ். அதுக்கப்புறம் வந்து கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் நல்லா கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? போன பாட்டில் என்னன்னு சொல்லிட்டு நான் ஒரு ரீகேப் பண்ணிக்கிறேன். போன பாட்டில் வந்து இந்த மாதிரி வந்து லைக் ஒயினுக்கு வந்து மேரேஜ் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். அந்த ரிசப்ஷன்லாம் முடிஞ்சிருக்கும், அந்த மாதிரி ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும். திடீர்னு வந்து கல்யாணத்தில் வந்து தாலி கட்டுற சீன் இருக்கும்போது டக்குன்னு வந்து யாரும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அது யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போ டக்குன்னு அந்த மேடையில் வந்து போலீஸ் ஃபுல்லாக வந்துடுறாங்க. அப்போ எல்லோரும் வந்து பயந்துடுறாங்க, என்னடா போலீஸ்லாம் வந்திருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே வந்து ஏஞ்சிக்கிறாங்க. எல்லோரும் அப்படியே வந்து உட்காந்துருக்காங்க, எல்லோரும் அப்படியே நின்றுக்கிறாங்க. சித்தப்பா தவிர அவர் மட்டும் அப்படியே உட்காந்துருக்காரு கூலாக. அப்போ வந்து ஜோயா வந்து, அப்போ என்னப்பா நடக்குதுங்க, ஏஞ்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறா. இல்லைம்மா, எதுவும் இல்லைம்மா, நீ உட்காருமா, சில்லாக உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அவர் வந்து உட்காந்துருக்காரு. அப்போ வந்து வயனோட சித்தி வந்து, இங்கே ஏஞ்சிருங்க, என்னங்க நடக்குது இங்கே, நீங்கள் போலீஸ் தானே, என்னென்னு போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. எதுவும் இல்லடி, எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீ உட்காரு, சில்லாக உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி சொல்கிறாங்க. அப்போ வயனோட அம்மா வந்து லைக் அவங்க சித்தப்பா கிட்ட வந்து, என்ன ஆகுது இங்கே, என்ன ஆச்சு மாமா, எதுக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கேட்குறாங்க. எங்கள் வாழ அம்மாவுக்கு வந்து அவங்க மாமா முறை தானே ஆகணும், அதனால வந்து அவங்க கேட்குறாங்க. மாமா என்ன ஆச்சு மாமா, எதுக்கு வந்து போலீஸ்லாம் வந்திருக்காங்க, போய் கேளுங்க, நீங்கள் போலீஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. எதுவும் இல்லைம்மா, எதுவும் இல்லை, நீ வந்து சில்லாரு, எதுவும் இல்லை, எல்லாம் நல்லதுக்கு தான், எல்லாம் நல்லதுக்கு தான். என்ன நல்லதுக்கு, என்னோட பொண்ணோட வாழ்க்கை போயிட போகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. கல்யாணம் நடக்கலைன்னா என்ன ஆகுறது, இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சு, ப்ராப்ளம் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கல்யாணம் இங்கே நடக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு ஏஞ்சிக்கிறாரு. என்னம்மாம்மா சொல்கிறீங்க, கல்யாணம் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் பார்க்கணும் டெரர் ஆயிடுச்சு. ஆமாம்மா, கல்யாணம் நடக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஜோனை வந்து அப்படியே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்க ஷாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து வயலோட அப்பா வந்து, என்னாச்சு, எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சார் சரியான கிரிமினல் சார், இவன் எவ்வளோலாம் தேடி நின்று தெரியுமா, ஜெயிலில் வந்து அப்படியே ஓடி வந்திருக்கான், இவனை போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, கொஞ்சம் கூட விசாரிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம வயலோட அம்மாவுக்கு வந்து செம்ம ஷாக்கு. ஏன் கிரிமினல்ன்றீங்க, எங்கே அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த பையனோட ஜானோட அம்மா வந்து அப்படி தேடுறாங்க. பார்த்தா அவங்க காணும், இங்கே இவன் காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. பார்த்தா அவங்க ஓடிட்டாங்க போல், இங்கே மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படி இங்கே ஓடிட்டாங்க. இங்கே பாரு, அங்கே ஓடிட்டாங்க போல், எல்லாமே பிளான் தான், எதுவும் இல்லை, இங்கே வந்து கல்யாணம் பண்ணிட்டு இங்கே இருக்கிற எல்லாமே அப்படியே வந்து கவர்ந்துக்கிட்டு அப்படியே ஓடலான்னு சொல்லிட்டு பிளானில் இருந்தாங்க போல், எதுவும் இல்லை, இப்போ தான் அது தெரிஞ்சிச்சு சரியான கிரிமினல்னு சொல்லிட்டு. யார், உங்களுக்கு என்ன மாமா மாதிரி தானே ஆகணும், உங்கள் மாமா தான் சொன்னார், அதனால தான் நாங்கள் எல்லாம் வந்து போலீஸ் ஃபோர்ஸ் கொண்டு வந்திருக்கோம், ஓகேவா? நீங்கள் பயப்படாதீங்க, பொண்ணோட வாழ்க்கைலாம் எதுவும் ஆகாது, இங்கெல்லாம் பயப்படாதீங்க, எதுவும் உங்கள் பொண்ணோட வாழ்க்கைன்னு தப்பிச்சிருச்சுன்னு சொல்லுங்கள், மேடை வரைக்கும் வந்துருச்சு, கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் நினைக்காதீங்க, அதுதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜோனை அரெஸ்ட் பண்ணிட்டு போய்ட்றாங்க. இங்கே வாயினை பார்க்குறோம், பானு பார்க்குறா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஜிமின்லா, வாட் த ஃபக், என்ன ஒரு ட்ராஜரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இங்கே வந்து வயலோட அம்மாவுக்கு வந்து மனசு உடஞ்சிருச்சு. அப்படியே வந்து அங்கே சீட் இருக்கும், அந்த சீட்டில் அப்படியே உட்காந்துடுறாங்க. இப்போ வந்து புறால பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன பாரடி, இங்கே எப்படி பண்ணிட்டு பாரடி, ஐயோ மேடை வரைக்கும் பொண்ணு ஏறிடுச்சு, அதுக்கப்புறம் எப்படி தான் கல்யாணம் ஆக போதும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த மாதிரிலாம் க்ளாஸிப் பேசுகிறாங்க. இப்போ தான் போலீஸ் அப்போ சொல்லிட்டு போயிருப்பான், இந்த மாதிரி வந்து வரைக்கும் பொண்ணு கூப்பிட்டு வந்திருக்கேன், கல்யாணம் ஆகாது, அதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லிட்டு புறலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. அதையும் கேட்டு அங்கே இருக்கிற மக்கள்லாம் மறுபடியும் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து வயலோட அம்மாவுக்கு மனசே உடஞ்சிருச்சு, ஒரு மாதிரி மன வலியாக இருக்குது. அப்போ வந்து வயலோட அப்பாவுக்கு வந்து சரிம்மா விடுமா, எதுவுமா ஆகும்போது நம்ம வயலோட வாழ்க்கை வந்து தப்பிச்சிருச்சு, நீ எதுவும் ஃபீல் பண்ணாது. இல்லைங்க, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இப்போ என் பொண்ணு யாருங்க கட்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு அப்படியே அழுக வருது.
அந்த டைம் பார்த்து நம்ம வந்து தயாங்கும் ஜங்குக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே வந்து ஒயனம்மா வந்து உட்காந்துருப்பாங்க. பக்கத்தில் தான் அவங்க உட்காந்துருப்பாங்க போல். அவங்க வந்து அப்படி பேசுகிறாங்க. ஐயோ என்னடா உன்னோட நின்றுச்சு, உன்னோட வாழ்க்கை அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாரு. தயாங் வந்து எப்படிடா அந்த மாதிரி ஆகும், அதான் நம்ம ஜிமின் வந்து லவ் பண்ணுறாரு நம்ம ஒயனை, அது தெரிஞ்சால் நல்லா தானடா, நம்ம வேணால் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போது நம்ம ஒயனம்மா அப்படியே வெடுக்குன்னு திரும்பி என்னப்பா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து எதுவும் சொல்லலையே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தேங்க சொல்கிறாரு. ஏன்டி எதுவும் சொல்லலை, நான் கேட்டேன், அது எதுவும் சொல்லலை ஆண்டி. இது சொல்லப்பா, ஒழுங்காக சொல்லுப்பா அப்படி நான் தானே கேட்குறேன் சொல்லு. அது எதுவும் இல்லை ஆண்டி, ஜிமின் வந்து ஒயனை லவ் பண்ணார், ஆனால் அதுதான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு லைக் சொல்கிறாரு. அப்போ வந்து ஏச்சுக்கிட்டு ஜிமின் அங்கே நின்றுப்பாரு. ஜிமின் சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ ஜிமின் வந்து சொல்லுங்க அத்தை, என்னது, நீ நீ ஒயனை லவ் பண்ணுறியாப்பா? இல்லை ஆண்டி, என்ன சொல்கிறீங்க? இல்லை இவங்க தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவங்க அப்படியே காட்டுறாங்க. அவர் அப்படி பார்த்து முறைக்கிறாரு நம்ம ஜிமின், அப்படியே வந்து டெரராக முறைக்கிறாரு. அவங்க அப்படி குனிஞ்சிக்கிறாங்க 2 பேரும். அப்போ வந்து முறைக்காதப்பா, சொல்லுப்பா, லவ் பண்ணுறியா நான் ஒயனை? ஆமாம் ஆண்டி, நான் ஒயனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஏன்ப்பா முன்னாடியே சொல்ல மாட்டியா? எப்படி ஆண்டி சொல்கிறது, அது சொன்னால் தப்பாகிடும்ல, நம்ம இப்போ தான் வந்தது தெரிஞ்சிச்சு ஒயனுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு, அதனால கம்முன்னு இருந்துட்டேன். அப்படியா? எங்க ஜிமின் வந்து ஒயனை லவ் பண்ணுறாங்க, ஜிமின் நீ வேணால் ஒயனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம ஜிமினோட அம்மா வந்து என்ன சொல்கிற, கனகா என்ன சொல்கிற கனகா, என் பையனை பார்த்தா செகண்ட் ஹேண்ட் மாதிரி தெரியுதா உனக்கு? இன்னொரு பையன் போயிடுக்கப்புறம் என் பையனை வந்து உட்கார வைக்கிறதுக்காக அதெல்லாம் முடியாது, என்னோடய பையனெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ வெடுக்குன்னு நம்ம வந்து அதான் நம்ம ஒயனோட அப்பா வந்து திரும்புகிறாரு. என்ன தங்கச்சி இப்படி சொல்கிற நீ? அவள் உன் பொண்ணு மாறிட்டிய, அவள் கல்யாணம் நின்றுச்சு, இப்போ ஜிமின் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான், அதுக்கு கேட்டால் நீ செகண்ட் ஹேண்டுன்ற, அப்படியே நினைக்கிற நீ, உன் பொண்ணை விட நினைக்கவே இல்லையா நீ ஒயனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அதெல்லாம் இல்லைண்ணா, எனக்கு தெரியும் ஜிமின் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்து நான் என்கேஜ்மெண்ட் கூட கூப்பிடல, கேட்டால் தப்பாகிடும்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து சரியாகாதுண்ணா, கரெக்டாக ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. என்னம்மா நீ இப்படி சொல்கிற, என்னம்மா நினச்சி இப்படி சொல்கிற? இல்லை அதான் கனகாக்கும் எனக்கும் ஆகாதில்ல, அதுக்கப்புறம் எப்படி வந்து என் பையனுக்கும் அவன் பொண்ணுக்கும் நடக்கும், அதுக்கும் சண்டைக்கிட்ட போட்டுருப்பாங்க, அதுக்கப்புறம் பிறந்தாமல் இந்த மாதிரி வாழ்க்கை பிரச்சனை இருந்துச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜிமினுக்கு வந்து டென்ஷன் ஆகுது, ஏம்மா மூட்டிடுமா நீ வேற, ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. அப்போ வந்து இந்த கான்வர்சேஷன்லாம் கேட்கவே இல்லை நம்ம ஒயனு. அவள் என்ன பண்ணியிருப்பான்னா ரூம்குள்ளே போயிருப்பாள். இந்த மாதிரி வந்து கல்யாணம் நினைச்சில்ல, இதுக்கு மேலே நான் எதுக்கு உட்காரணும்னு சொல்லிட்டு போயிருப்பாள். ஜிமின் லவ் பண்ணுறதுலாம் அவளுக்கு தெரியாது, கான்வர்சேஷனாக அது எதுவுமே தெரியாது. இப்போ வந்து எல்லாம் இருக்குன்னா அங்கே வந்து கேர்ள்ஸ்லாம் வந்து அங்கே தான் இருக்காங்க. அங்கே வந்து ஜோயா ரூபி தவிர வந்து அங்கே தான் இருக்காங்க. மியா கூட உள்ளதாக இருக்கா, ஒயன் கூட அக்கா வந்து போயிருக்காளே இந்த மாதிரிலாம் போகணும்னு சொல்லிட்டு அவளாம் வந்து போயிட்டா. இங்கே வந்து ஜோயாவுக்கு வந்து என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி பார்க்குறா. ரூபி என்னடி இது இப்படி நடக்குது, அவ்வளோதான் போ ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. என்னத்த ஜாலியோ, நீ வேற இங்கே பாரு குரலையாக போகுது, வாயை மூடிட்டு இருடி, நீ வேறு பேச தொலையாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜோயா வந்து வாயை மூடுறா. அப்போ எப்படியோ வந்து நம்ம ஒயனோட அப்பா வந்து சமாதானப்படுத்துகிறாரு நம்ம வந்து அந்த ஸ்வேதாவா சாரி நம்ம ஜிமினோட அம்மாவை சமாதானப்படுத்துகிறாரு. என் தங்கச்சி தானேடி, அவன் என் பொண்ணு மாதிரிடி, எப்படியாச்சும் பண்ணி வைடி, அவன் தான் லவ் பண்ணுறான்னு சொல்கிறான்ல, கரெக்டாக தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்படியோ சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசியிருப்பாங்க. அப்போது டக்குன்னு நம்ம என்னோட அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டக்குன்னு வந்து நம்ம ஜிமினோட அம்மா பேர் வந்து விமலா, ஓகேவா, அவங்க காலில் அப்படியே விழுந்துடுறாங்க. விமலா தயவு செஞ்சு விமலா, என்னோட பொண்ணோட வாழ்க்கை விமலா, தயவு செஞ்சு உன்னோட கருணை கொஞ்சம் காட்டு விமலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்க அப்படியே ஷாக் ஆகிட்டு கனகா ஏன்ச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விட்டுறாங்க. நீ என்ன மென்டலா நீ இதில் இந்த அளவுக்கு நீ போறியடி, உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேன் இந்த மாதிரி நான் வந்து நம்ம 2 பேருக்கு சண்டை வருது, உன் பொண்ணை கொடுமைப்படுத்துவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட உனக்கு அந்த மாதிரி நினைப்பு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆனால் நம்ம வந்து கனகா வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. நீ எனக்கு நம்ம என்ன தான் சண்டை போட்டால் கூட நீ எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தான், நான் எப்போவுமே தங்கச்சி சந்தேகப்படுத்தவே மாட்டேன், நீ எப்போவுமே என்னோடய பொண்ணை வந்து ஒரு பொண்ணு மாதிரி தான் பார்ப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது விமலா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுச்சு.
பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி நம்பிக்கை வச்சு இப்படி சொல்கிறியே, உனக்கு பெரிய மனசு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கை கோர்த்துட்டு என் பையனுக்கு உன் பொண்ணுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லைக் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஜிமினை பார்க்குறோமே அப்படியே வந்து அப்படி இழுக்கிறாரு ஏன்னு சொல்லிட்டு. அப்போது வந்து நம்ம விமலா வந்து பார்த்து வாய் வலிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ வந்து டக்குன்னு அது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த மாதிரி வந்து மூடிக்கிறாரு. இப்போ வந்து பார்க்குறோமே ஒரு மாதிரி அழுது இருக்கிற மூஞ்சியில் அப்புறம் வந்து சிரிப்பு வந்திருக்கு. அப்போ தான் வந்து எல்லாருக்கும் தோணுது, ஐயோ என்கிட்ட கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எல்லாருக்கும் ஹிட் ஆகுது. அப்போது டக்குன்னு வந்து அப்பா வந்து என் பொண்ணு நான் என்ன சொன்னாலும் கேட்பா, அதுக்கு வந்து தடையாக இருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா வயன் ரூமுக்கு போகிறாங்க. வயன் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா அவள் ஜுவல்ஸ் வந்து கரெக்டாக வந்துட்டு போவா. அப்போ வந்து டக்குன்னு வந்து வயன் அப்போ வந்து வயன் எதுவும் கழட்டாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து நம்ம வயன் வந்து ஏன்ப்பா என்ன ஆச்சு, இதை ஃபோட்டோ கிட்டே எடுக்க போகிறீங்களா என்ன, கல்யாணம் நடக்கல எதுக்கு ஃபோட்டோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இல்லைம்மா உனக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிறீங்க, கல்யாணமா எனக்கா, எப்படிப்பா அப்பா, அதான் ஜானை கூப்பிட்டு போயிட்டீங்களே, ஏன் ஜான் மட்டும் தான் பையனாக இருக்கான், வேறு பையனே இல்லையா, அப்பா என்னப்பா பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து லைக் ஷாக் ஆகிட்டா. அவன் வந்து பயந்துட்டா, ஐயோ எங்கேயும் பையனை கூப்பிட்டு வரட்டிங்களா என்னன்னு தெரியலையே, அந்த பையன் பற்றி எதுவும் தெரியலையே என்னன்னு சொல்லிட்டு அவன் வந்து கொஞ்சம் நேரம் குழம்பிட்டா. அப்பா மேலே நம்பிக்கை இருக்குல்ல வாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு போயிடுறாரு. அவள் வந்து இந்த வார்த்தை வந்து லைக் இதுக்கு மேலே எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அவள் வந்து அப்படியே வரா. அப்போ மியா வந்து கேட்குறா, அப்பா என்னப்பா யாருப்பா மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. சொல்கிறேம்மான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கூப்பிட்டு போயிட்டு அப்படியே உட்கார வச்சிடறாரு. ஐயர் வந்து என்ன சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு போது, ஏன் கேட்டேன் தானே யார் இருந்தேன் சொல்லுயா மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உன்னோட அப்பா வந்து சொல்கிறாரு. அப்போது அவரும் அப்படியே வந்து லைக் மந்திரம்லாம் சொல்கிறாங்க. அப்போது டக்குன்னு வந்து மாப்பிள்ளை யாருன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வெயிட் பண்ணியிருக்கா. நம்ம வயன் ஐயோ யாரை கட்டி வைக்க போகிறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அந்த பதத்தோட அப்படியே வந்து உட்காந்துருக்கா. அப்போ டக்குன்னு வந்து ஜிமின் வராரு. அப்படியே ஷாக் ஆகிட்டா, ஜிமின் மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவர் வந்து பக்கத்தில் உட்கார்றாரு. அவளுக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. இவருக்கு இந்த மனுஷத்துக்கு மேலே வந்து ஆசை இருக்காரு வேறு தெரியலையே. நம்மாச்சும் கொஞ்சம் பார்த்தோம், ஐயோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. லைக் இப்போ ஃபஸ்ட் நைட்டில் வந்து ஏன் உனக்கு பிடிக்கவே இல்லை, என்னை வந்து ஃபோர்ஸ் மேரேஜ் பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பயப்படுறா. அவளுக்கு தான் ஃபோர்ஸ் மேரேஜ் தான் ஆக்சுவலி, வயனுக்கு தான் இங்கே ஃபோர்ஸ்டு மேரேஜ். ஜிமினுக்கு அந்த மாதிரி இல்லை, லவ் மேரேஜ் தானே. ஆனால் அது வயனுக்கு தெரியாதுல்ல. அதனால வந்து வயன் அப்படியே வந்து பக்குன்னு அப்படியே உட்காந்துருக்கா. அவள் வேறு நிறைய வந்து ட்ராமா சீரியல்லாம் பார்த்து கெட்டு போயிட்டா போல். நம்ம வாழ்க்கை அந்த மாதிரி அழுமோணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயப்படுறா. வயனோட கழுத்தில் அப்படி தாரி ஏறுது. அவள் அப்படியே பார்க்குற தாரி ஏறுது. அப்படி பார்த்து அப்படியே ஜிமினை பார்க்குறா. ஜிமின் வந்து அப்படியே மூஞ்ச உருன்னு தான் வச்சிருக்காரு. அப்போது அப்படியே பார்த்து அவளுக்கு லைட்டாக ஜெர்க் ஆகுது. அப்படி பார்த்துட்டு நம்ம ஜிமின் அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஜங்குக்கையும் தயங்க தான் பார்த்துருப்பாரு. ஜங்கு தயங்க வந்து அப்படியே தம்ஸ் அப் காட்டுவாங்கல்ல அந்த மாதிரி காட்டுறாங்க லைட்டாக. ஏன்னா அவங்க தான் வந்து இந்த மாதிரி பிளான் போட்டிருப்பாங்க. லைக் அந்த அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகும்போது இப்போ வயனோட அம்மா டக்குன்னு உட்காருவாங்கல்ல, அந்த டைமில் வந்து ஜிமின் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, நீ என்ன பண்ணுற, நீ போயிட்டு வந்து வயனோட அம்மாவோட காதில் போயிட்டு நான் இந்த மாதிரி வயனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க நீ சொல்லுடா, இந்த மாதிரி புரளி பேசுகிற மாதிரி நீங்கள் பேசுங்க, அவங்க அதை பார்த்து தச்சு வந்து பிளான் போடுவாங்க, நீ போய் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் துரத்தி விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி பேசியிருப்பாங்க. அதை வந்து வயனோட அம்மா கேட்டு இந்த மாதிரி லைக் யோசிச்சிருப்பாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஆக்சுவலி இது எல்லாமே வந்து ஜிமினோட பிளான் தான். அந்த அரெஸ்ட்லாம் வந்து கோஇன்சிடென்ஸ் தான். இதுக்கப்புறம் கல்யாணம்லாம் நடக்கிற ஒரு விஷயம்லாம் வந்திருக்கோம், ஜிமினுக்கும் நம்ம வயனுக்கும் பேசியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து ஜிமினோட பிளான் தான். அப்படியே அந்த கல்யாணம் நடந்து முடியுது. இப்போ அப்படியே வந்து என்ன ஆகுதுன்னா, அப்படியே வயனோட ரூமில் அப்படியே காட்டணுன்னா, இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம மியா வந்து வயன் அப்படியே வந்து ரெடி பண்ணின்னு இருக்கா. நம்ம ஜோயாவும் நம்ம ரூபி வந்து சேர்ந்து வந்து அப்படியே பார்க்குறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி வெறிச்சு போய் பார்க்குவாங்கல்ல அந்த மாதிரி பார்க்குறாங்க. அப்போ வந்து நம்ம வயனுக்கு வந்து பதறிடு, ஐயோ என்ன ஆக போதுன்னு தெரியலையே. உள்ளே போயிட்டதுக்கப்புறமா வந்து இல்லை நான் வேறு பொண்ணு தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவானோ. இப்படி சொன்னால் நான் ஆச்சு பரவாயில்லையே, அம்மா அப்பா என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே வந்து பதறா, என்ன ஆக போதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இங்கே ரூபி அண்ட் ஜோயா வந்து அப்படி பார்க்குறாங்க. அப்போ ரூபி வந்து வாயை மூடன்னு எதுவும் சொல்லிடாது ஜோயா, வாய் கொலரா, அதுக்கப்புறம் வந்து தப்பாயிடும், அவனை வேணால் சொல்லிக்கிட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஏன் சொன்ன எதுவும் சொல்லிட்டு வந்து கேட்டாங்கன்னா நமக்கு சிறுபடி விழுற மாதிரி ஆகிடும், நீ மூடிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரூபி வந்து ஜோயா வந்து அமுக்குறா. அவளை வந்து சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்முன்னு இருக்கா. அவள் வயனோட அம்மா வந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்து வயன் இந்தா வயன் பால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க கையில். அம்மா தேவையாம்மா, தேவைதான், வேறு எதுவும் பண்ண முடியாது, இந்தா அப்புறம் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு காதில் வந்து சொல்கிறாங்க, உனக்கு
வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியலன்னா பரவாயில்ல விட்டுரு, எப்பயாச்சும் ஒரு நாள் பார்த்துக்கலாம், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துக்கோங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு கெஸ் வரும், எதுக்கு வந்து ஏன் அவங்க சொல்ல மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கெஸ் வரும். ஜிமின் லவ் பண்ணுறது வயன்கிட்ட சொல்ல மாட்றாங்கன்னா கொஞ்ச நேரம் தெரியட்டும், அவனே வந்து சொல்லட்டும், அதுக்கப்புறம் வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ வந்து அப்படியே வந்து கூப்பிட்டு போயிட்டு விடுறாங்க. இப்போ வந்து ரூமுக்கு வெளில வந்து நம்ம வயன் அப்படியே வந்து நிற்கிறா, தள்ள கை வச்சுட்டு வேர்த்துலாம் கொட்டுது அவளுக்கு, உள்ளே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்து அந்த பால் வச்சுட்டு வந்து நிற்கிறா. அப்போ வயனோட அம்மா வந்து போயிண்டி உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. அப்போ டக்குன்னு வந்து நம்ம ஜிமினோட அம்மா வந்திருப்பாங்க. என்ன ஆச்சியா வயன் இங்கே நிற்கிறா, இல்லை அவங்களுக்கு பயமாக இருக்காதான் தான் நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சிரிப்பு வருது. அப்போ ஜிமினோட அம்மா வந்து வயன் சில்லா போ உள்ள என்ன இருக்கா அதுக்கு நீ எதுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை அது பயம்லாம் படலை அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே மழுப்புறா, தெரிந்து நிப்போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரூமை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே விட்டுடுறாங்க. ஐயோ நம்மளை விட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே பார்க்குறா. பார்த்தா நம்ம ஜிமின் வந்து வேஸ்டெலாம் வந்து கழட்டிட்டு ஒரு நார்மலாக பேண்ட்டும் ஒரு ஷர்ட்டும் போட்டிருக்காரு பிளாக்கில். அவரை போட்டுட்டு அப்படியே வந்து உட்காந்து ஃபோனை வந்து ஸ்க்ரோல் பண்ணுறாரு, ரீல்ஸ் அதில் உட்காந்து. அப்போது உள்ளே போகிறா, போயிட்டு வந்து என்ன பேசுன்னு தெரியல அவளுக்கு, வேர்த்துலாம் கொட்டுது, பயமாக இருக்குது, திக்கு திக்குன்னு வந்து ஹார்ட் பீட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது அவளுக்கு. அப்படியே தயங்கிட்டு வந்து ஜிமின் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவர் அப்படியே பார்க்குறாரு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுவாயன், இது பால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வைக்கிறா. இப்போ எதுக்கு இப்படி பயப்படுற, அது பயல நான் படலையே, நான் சும்மா தான் இருக்கேன், நான் என்ன பயப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து அந்த கட்டில் வந்து அப்படியே ஓரத்தில் போய் உட்காந்துக்கிறா. இதுக்கு அப்படியே ஓரத்தில் போய் உட்காந்துக்கிற, இல்லையே அது முதுகு வலிக்குதா அதான் வந்து போய் ஓரத்தில் உட்காந்தேன். அப்புறம் வந்து அது சரி மாமா நான் போய் தூங்கவா, கொஞ்ச நேரம் பேசலாமா வயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன பேசலாமா, ஐயோ ஏதோ சொல்லுவானோ, நான் இல்லை நான் வரப்போனா லவ் பண்ணுறேன், நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து திங்க் பண்ணுறா. அப்போது வந்து நம்ம ஜிமின் வந்து கேட்குதா நான் என்ன சொல்கிறேன்னு, கேட்குது, என்ன பேசலாம், சரி விட பேச வேணாம், ஏதாச்சும் கேம் விளாட்லாமா. கேமா, என்ன கேம், அது எதுவும் இல்லை, நீ வந்து என்ன பண்ணுறேன்னா உன் கேரக்டர் மாதிரி நான் பண்ணுறேன், நீ வந்து என் கேரக்டர் மாதிரி பண்ண. கேரக்டரா, ஆமாம் அதான் கேம். ஓ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா கட்டில் அந்த மாதிரி சாஞ்சு பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து பண்ணுறா. அப்போ அந்த கட்டில் வந்து ஆடுது வாயன், கட்டில் ஆடுது. ஓகே 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 மாமா, சரி ஸ்டார்ட் பண்ணலாமா, என்ன கேரக்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. எதுவும் இல்லை, சிம்பிள், ஏதாச்சும் என்னோட பிடிச்ச கேரக்டர் இருக்கும்ல அந்த மாதிரி பண்ணு, ஓகே நான் அதுக்கான ஒரு கோஆப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவள் வந்து அப்படியே வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான், என்ன சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்போது வந்து நம்ம வந்து சரி ஓகே ஏஞ்சிருங்க மாமா. என்னது ஏஞ்சிருங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏஞ்சிக்கிறாரு. அங்கே வந்து கட்டில் இருக்கும், கட்டில் பக்கத்தில் வந்து லைக் வால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேலை வந்து அப்படியே கட்டிட்டு இடுப்பில் அப்படி சொறிகிறா. அப்படி சொல்லிட்டு அப்படியே முன்னாடி வரா, இன்னும் முன்னாடி வரா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அவள் அப்படியே பின்னாடி போகிறாரு. அவள் வந்து அப்படியே முன்னாடி வந்து அப்படியே வந்து அந்த வாலில் பின் பண்ணிட்டு, ஏய் ஜிமினா எதுக்கு என்னை பார்த்து தாலி கட்டும்போது ஐ கான்டாக்ட் வச்சேன், அதுக்கு முன்னாடி எதுக்கு ரிசப்ஷனில் என்னை பார்த்து ரசித்தேன் சொல்லு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி இருக்குது. அப்போ ஜிமின் வந்து சாஃப்டாக பேசினால வைன் மாதிரி, அது வந்து வைன் எனக்கு தெரியல, உன்னை பார்த்தது எதுவும் ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சா, அதுதான். என்ன ஃபீல் ஆச்சு, எனக்கும் ஃபீல் ஆச்சு, நானும் சொல்லுவேன், நானும் பார்த்தேன், அழகாக இருந்தேன், நான் கூட தான் சைட் அடித்தேன், நீ என்ன சைட் அடிச்சியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வைன் கேட்குறா. ஆமாம் நானும் உன்னை சைட் அடித்தேன் வயன், நீ என்னை சைட் அடிக்கும் போது நானும் உன்னை சைட் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சாஃப்ட் ஒன்று பேசுகிறாரு. அப்போது வயனுக்கு வந்து சிரிப்பு வந்துடுது இந்த மாதிரி பேசுகிறது பார்த்துட்டு. டே ஜிமினா எனக்கு உன்னை பிடிச்சிருக்குடா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. மீன் வந்து பிடிக்குமா என்னையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் எனக்கு பிடிக்கும், ஆஸ் அ ஃப்ரெண்டாக உன்னை ரொம்ப பிடிக்கும், மாமாவை தாண்டி ஒரு ஃப்ரெண்டாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ ஜிமினுக்கு வந்து பல்ப் ஆகிடுச்சு, ஷீட் என்னடா நம்ம ஏதோ ஒன்று நினச்சா அவள் ஏதோ ஒன்று சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பல்ப் ஆகிடுச்சு. அப்படியே நம்ம வயனோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, என்ன நம்ம சைட் அடித்தானா, இது எப்போ
அப்புறம் என்னை பார்க்கல, அவன் என்ன சைட் அடிச்சிருக்கானா ரிசப்ஷன்லேயும் மேரேஜில் வந்து ஏக்கமாக பார்த்து ஒரு ஐ கான்டாக்டா. ஐயோ இன்னும் தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்து ஒரு மைண்ட் வைஸ் விட்டுறா. அப்போ வந்து இந்த வந்து அப்படியே நம்ம மைண்ட் எப்படி இருக்கு மாமா, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கண்டுறாரு. சூப்பர்னு காட்டுவாங்கள்ல அந்த மாதிரி. ஓகே, இந்த கேமில் யார் ஜெயிச்சா? யாரும் கேம்லலாம் ஜெயிக்கலை, ஜஸ்ட் நார்மல் அந்த மாதிரி. ஓ அப்படியா, சரி ஓகே, முடிச்சிட்டோமா? எனக்கு கசினு இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், நான் போய் ஜுவல்ஸ் நான் கிளீனிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா, ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கும்ல, சரி ட்ரெஸ்ஸிங் ரூம் இல்லை, ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும்ல, அங்கே போய்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ஜுவல்ஸ்லாம் கழட்டும் போது ஏதோ ஒரு கை வந்து அவரை ஹிப்பை வந்து கிராப் பண்ணுற மாதிரி இருக்குது. அவள் அப்படியே வந்து பார்க்குறா, என்னடா ஏதோ கை கிராப் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிரரில் பார்த்தா ஜிமின் அப்படியே வந்து அவனோட பின்னாடி அப்படியே வந்து கிராப் பண்ணுற மாதிரி தெரிகிறாரு. அவளுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி ஷை ஆகிட்டா, ஒரு மாதிரி வெக்கம் வருது அவளுக்கு. என்னோட வெக்கம்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறா. அப்படியே வந்து ஃபேஸ் கொண்டு வந்து ஒயினோட நெக் இருக்குல்ல, அந்த நெக்கில் வந்து அப்படியே வைக்கிறாரு. அந்த ஃபேஸ் அப்படியே வந்து கண்ணாடியில் தெரிகிற மாதிரி. அவள் அப்படியே வந்து ஜிமினோட ஃபேஸை வந்து வெறிக்க பார்க்குறா. இன்னும் இவ்வளோ அழகாக இருக்கான், புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து ஜிமினை பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு ஃப்ரெண்ட் அண்ட் மாமாவை தாண்டி அவளுக்கு வந்து ஒரு மாதிரி புதுசாக இருக்குது ஜிமினை வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது. அவள் அப்படியே வந்து வெறிக்க அந்த கண்ணாடியே பார்க்குறா. அப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஃபேஸை எடுத்து அப்படியே வந்து ஒயினோட நெக்கில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாரு. அவள் வந்து அப்படியே வந்து ரியலைஸ் ஆகிட்டு அப்படியே வந்து பார்க்குறா. அப்போது ஜிமின் வந்து கரெக்டாக இருக்குல்ல, டைமிங் கரெக்டாக இருக்குது, எனக்கு வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும் வயன், ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஃப்ரெண்டாக இல்லை, ஆஸ் அ புருஷனாக ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ வயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வயனுக்கு இங்கே தூக்கி வாரி போட்டுருச்சு. இது லவ் யூவா, இது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து லைக் வைட் அப்படி பார்க்குறா. அந்த டைம் பார்த்து டக்குன்னு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட ரோவர் லிப் எடுத்துகிட்டு வந்து ஒயினோட லிப்பில் அப்படியே வந்து இன்சர்ட் பண்ணுறாரு. அப்படியே வந்து அந்த கிஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி விதமான டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் போகுது அந்த கிஸ்ஸு. அப்படியே வந்து நம்ம ஜிமின் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஒயின் அப்படியே வந்து ஷாக்கோடு அப்படியே பார்க்குறா. அவளுக்கு வந்து அந்த கிஸ்ஸை ரொம்ப பிடிச்சி அந்த கிஸ்ஸை அப்படியே அப்சர்வ் பண்ணி அந்த ஃபீல் பண்ணி அவளை வந்து பேக் கிஸ் பண்ணுறா. இந்த பேக் கிஸ் பண்ணுறதுலே வந்து நம்ம ஜிமினுக்கு வந்து க்ரீன் லைட் விடுற மாதிரி இருக்குது. ஸோ அவர் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அப்படியே வந்து அது வந்து அப்படியே நெக்லாம் போகுது, அதெல்லாம் அங்கங்கே போகுது, எங்கேயும் நடக்கணுமோ கரெக்டாக அதெல்லாம் நடக்குது நம்ம ஜிமினுக்கும் ஒயனுக்கும். ஒயனுக்கும் வந்து பிடிச்சிருக்கோம்ல, அவள் அந்த ஒரு 10 செகண்டோ அந்த மாதிரி வந்து ஐ கான்டாக்ட் விழுந்திருக்கும் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி. அப்போது அவள் வந்து அவன் மனசில் நெருடலாக இருந்திருக்கும், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவள் லைட்டாக அவளோட லவ்வான ஒரு ஃபீலிங் வந்து வெளில வந்திருக்கும். அவள் ஏன் அப்போ சொல்லலைன்னா, எனக்கு வந்து பிடிச்சிருக்கு ஆஸ் எ ஃப்ரெண்டாக வந்து ஏன் சொல்லியிருப்பானா, டக்குன்னு நான் அந்த மாதிரி சொல்லணும், தப்பாக நினச்சிருவான்னு சொல்லிட்டு அவள் சொல்லலை. இப்போ வந்து நம்ம ஜிமினே வந்து மூவ் பண்ணுற போது அவளை வந்து வேணான்னு சொல்ல முடியல அவளால். அவளும் வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஸோ அப்படியே வந்து அந்த ஒரு நைட் வந்து நல்லா அழகாக போகுது. இப்போ அப்படியே வந்து இன்னொன்று சைட் காட்டணுன்னா, அங்கே வந்து எல்லோரும் வந்து படுத்துருக்காங்க. செம தூக்கத்தில் வந்து எல்லோரும் வந்து இந்த வறண்டால் அப்படியே படுத்துருக்காங்க. அப்போது எப்படி இருக்குன்னா, இப்போ ஜங்குக்கு ரூபி வந்து சேர்ந்துட்டாங்கல்ல, அப்படியே பார்க்கணுமே கொஞ்சம் தான் கொஞ்சி விளையாடுறாங்க. ஜங்குக்கா, நீ இன்றைக்கி பார்க்க ரொம்ப அழகாக இருந்த தெரியுமா, பொண்ணுங்களாம் ஒரே சைட்டு, அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு போகிற நீ ஒரு பிடிஎஸ்ல மெம்பர்னு சொல்லிட்டு உங்கள்கிட்டலாம் பேச வந்தாங்களா, நான் அவங்கக்கிட்ட மிரட்டி விட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் சொல்கிறா. அப்படியாடி, அப்படியா, சரி ஓகே என் அழகு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொஞ்சிறது. இங்கே அப்படியே நம்ம வந்து தேங்க பார்க்கணுமே, அப்படிப்பா மண்டையில் துண்டு போட்டுக்கிட்டு அப்படியே வந்து எப்படி சொல்கிறதுனா பாவமாக உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. பாவம் வயிற்றுச்சலாக இருக்குது போல். அப்படியே ஜோயா பார்க்கணுமே, கொரட்டை விட்டுட்டு அப்படி ஒரு தூக்கம், அவளுக்கு செம்ம தூக்கம், வேறு லெவலாக தூங்குறா. அப்போது என்ன ஆகுதுன்னா, இது வந்து தேங்க்கு வந்து பிறக்கலை, எப்படி அப்படி தூங்கலாம், நான் வந்து தூங்காமல் இங்கே முழிச்சுக்கிட்டு இந்த ரொமான்ஸ் வயிறு பார்த்துன்னு இருக்கேனே, நீ எப்படி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஜோயா வந்து படுத்திருப்பா. எட்டி ஒரு போதை அவன் அப்படியே வந்து உருண்டுக்கிட்டு அப்படியே போய் விழுறா. அவன் ஏஞ்சி அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிக்கிட்டு அப்படியே வந்து பட்டு தைச்சிட்டு அப்படியே வந்து ஏஞ்சிக்கிறா. பார்த்தா அங்கே வந்து தேங்க வந்து படுத்துடுறாரு. பார்க்கல, அவள் பார்த்தோன்னா சிறுபடி விழும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வந்து படுத்துடுறாரு.
மல்லாக்கா அந்த துண்டை அப்படியே எடுத்து கண்ணில் போட்டுட்டு அப்படியே படுத்துடுறாரு. அவன் அப்படியே வந்து பார்க்குறா, திரும்பி திரும்பி பார்க்குறா. அவர் அப்படியே ஓரக்கண்ணால் அந்த துண்டை எடுத்து அப்படியே பார்க்குறாரு. அப்படியே பார்க்குறா, எவ எட்டி உடிச்சது, எட்டி உடிச்சது, தூங்குறது பொறுக்கலையா அவங்களுக்கு, கடிசாட்டை பிடிச்சவங்க கம்னாட்டிங்களா, எவன்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வெறியாவது அவளுக்கு. அப்படியே பார்க்குறா, பார்த்தா பக்கத்தில் ஒரு ஆன்ட்டி வந்து படுத்துருக்கு. ரொம்ப அப்படியே விரிச்சுக்கிட்டே படுத்துருக்கு. இந்த ஜோயாவுக்கு வந்து டென்ஷன் ஆகிடுச்சு. வர கோவத்துக்கு அப்புறம் எட்டி உதயன்னு ஆசையாக தான் இருக்குது. ஏன் செய்யனா ஒவ்வொன்று கொலைக்குமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டே அப்படியே வந்து என்ன பண்ணுறான்னா படுத்துக்கிறா. இந்த தயாக்கு ஒரே சிரிப்பு. சாவுடி சாவு, உனக்கு தேவைதான் சனியனை சாவு, என்னைய அடி சாக்கடையில் தள்ள பார்த்த நீ தானே போய் விழுந்த அறிவு கட்ட நாயே, படுடி படு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஆதங்கமாக இருக்குது. ஒரே வந்து அந்த ஆதங்கத்தை கொட்டி தீச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். ஏன்னா வந்து சொல்லியிருப்பாள் ஜெட்டி அம்மனம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கலாய்ச்சிருப்பா. அந்த மாதிரி அந்த மைண்டில் வச்சுக்கிட்டே வந்து இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. அப்போது அவளுக்கு தூக்கமே வரல. அவன் வேறு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டிருப்பாள். அவன் வந்து குளிக்காமல் வேறு படுத்திருப்பாள். எப்போவே வந்து அந்த கசகசன்னு ட்ரெஸ் இருக்கிறது வந்து குளிச்சுட்டு வந்து படுத்தா தான் வந்து நிம்மதியாக இருக்கும். அவளுக்கு வந்து அந்த மாதிரி படுத்து தூங்கலை. அந்த மாதிரி கொஞ்சம் டயர்டாக இருக்கிறனால அவள் படுத்து தூங்கியிருப்பாள். அவளுக்கு இப்போ வந்து அங்கங்கே அரிக்குது. ஐயோ என்ன நல்லா தூங்கினே இருந்தேன், ஐயோ இப்போ யாரோ ஆண்டி தான் பம்பளை பிடிச்ச சனியன்னு இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அந்த ஆண்டி பிறகு எதுவும் பண்ணியிருக்காது. அதை பிடிச்சி கத்தின்னு இருக்கா நம்ம ஜோயா. ஐயோ எனக்கு அரிக்குது, குளிச்சுட்டு தூங்கிடலாமா, சரி ஓகே குளிச்சுட்டு தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சிட்டு என்ன பண்ணுறான்னா ட்ரெஸ்ஸெலாம் வந்து காய போட்டிருப்பாள். அதே ட்ரெஸ்ஸெலாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருப்பான்னா பாத்ரூம்குள்ளே போகிறா. அப்போ வந்து அந்த பாத்ரூம்குள்ளே போகிறதுக்கு ஒரு வழி ஆயிடுச்சு அவளுக்கு. அங்கே அப்படியே வந்து நடந்து போகிறா. அங்கங்கே அப்படியே படுத்துருக்காங்க. அப்படியே வந்து அவ்வளோ கூட்டமாக அப்படியே வந்து ஒட்டி படுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போதே வந்து இங்கே ஜங்கும் ரூபியும் ரொமான்ஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. லைக் கொஞ்சி அப்படியே முறைச்சிக்கிட்டே போகிறா. அது அப்படி போகும்போது தயாங்க இருந்திருப்பாரா. தயாங்க வந்து அப்படியே தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணுறாரு. அவளுக்கு வந்து கோவமாக வருது தயாங்க பார்த்தாலே. இவனை அடிக்கிற நல்லவன் வந்து சாக்கடையில் போய் விழுந்தோம், இவனால் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா எட்டி ஒரு இதுக்கு என்ன எண்டுனா கன்க்ளூஷனு அவர் வந்து எட்டி உழைச்சிருப்பார். ஆனால் அந்த ஜோயாவுக்கு தெரியாது. ஆனால் அப்போ கூட அவள் அடிக்கிறான். இதுதான் வந்து இது டெஸ்டினி மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே வலிக்குது நம்ம தயாவுக்கு. ஆனால் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வந்து அப்படியே வந்து திரும்பி தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணுறாரு. எப்படி தூங்குற பாரு எருமை கலிசோட பிடிச்சவன். எப்படி தூக்கம் வருது இவனுக்கு, சீ எருமை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து முறைச்சி பார்க்குறா. தயாங்க சரிக்கும் வருது. என்னையும் ஒட்டி ஒட்டிக்கிறியா, இருடி உனக்கு காலையில் வா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து வெறுப்பாகுது. அப்படியே வந்து என்ன பண்ணுறோன்னா பாத்ரூமில் வந்து போகிறா. பாத்ரூமில் போயிட்டு என்ன பண்ணுறான்னா குளிக்கிறதுக்காக வந்து போகிறா. அப்போது இங்கே வந்து தயாங்க்கு வந்து ஏதாச்சும் சீண்டி விடணும். நம்ம வந்து ஜோயாவுக்கு அடித்து வர ஊற்றுட்டால, அதான் ரிவெஞ்ச் வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வந்து ஜோயா இருக்கிற அந்த பாத்ரூம்குள்ளே அப்படியே வந்து லாக் அவள் போட்டிருப்பா. அவன் என்ன பண்ணுறான்னா டக்கு வந்து டோர் இந்த மாதிரி நாக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து யார் இந்த நேரத்தில் ஐயோ ரெஸ்ட் ரூம் போகிற எங்கேயாச்சும் வந்துடுவாங்களோ, ஐயோ எப்படி வருது நான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே பார்க்குறா. அப்போது என்ன பண்ணியிருப்பான்னா தாவணி அப்போ தான் வந்து ரிமூவ் பண்ணியிருப்பா. ஐயோ எவன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறா. சரி ஓகே நம்ம எட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படி பார்க்குறா. பார்த்தா வந்து யாருமே இல்லை. ஐயோ என்னது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அந்த கதவு மூடிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் தட்டு. அப்போது வந்து யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா டோர்கிட்டேருந்து. அப்போது அவர் பொண்ணு வயசு மாதிரி, ஏய் ஜோயா எனக்கு தாண்டி ரெஸ்ட் ரூம் வருது, கொஞ்சம் வெளில வரியா. அவள் வந்து யார், ஏய் நான் தாண்டி மியா பேசுகிறேன். ஓ மியா நீயா, சரி இரு ஓகே நான் டோர் திறக்கிறேன், நீ இப்போ நான் பார்க்காத, நீ நானும் பார்க்கல, நீ யூஸ் பண்ணிக்கோ, நான் இப்போது வெளில வர முடியாது ஏன்னா நான் ட்ரெஸ் பாதி கழட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இங்கே தயாங்க்கு வந்து ஐயோ ட்ரெஸ்ஸு கழட்டிட்டாளா, எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படி யோசிக்கிறாரு. இப்போ டோர் வேறு தட்டிட்டாரா. இப்போ வர மியா வாய்ஸில் வேறு பேசியிருக்காரு. இப்போ வந்து போனால் தப்பாயிடும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா சரி ஓகே ஏதாச்சும் இவளை வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோடு தான் போகிறாரு. அப்படியே வந்து நம்ம ஜோயா வந்து அப்படியே டோரை திறக்கிறா. திறந்த அப்படியே வந்து நான் தயாங்க அப்படியே உள்ளே வந்துடுறாரு. அவள் அப்படியே என்ன பண்ணுறான்னா திரும்பி கண்ணை முடிக்கிறா.
யாராச்சும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணால் அவள் கண்ணை முடிக்கணும்ல, நான் இப்போ வெறிக்க பார்க்க முடியும். அதனால வந்து என்ன பண்ணுறான்னா கண்ணை முடிக்கிறா. இப்போ வந்து எப்படி போட்டிருக்கான்னா ப்ளவுஸு, அதுக்கப்புறம் அவள் வந்து அவளோட பாவாடை, அதுதான் பாவாடை சட்டை இருக்கும்ல, அந்த வந்து ஸ்கர்ட் போட்டிருக்கான். ஓகே, அப்போது நம்ம தயங்க என்ன பண்ணுறாருன்னு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், அந்த ஸ்க்ரீனுக்கு நேரம் போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அப்போது நம்ம ஜோயா வந்து முடிஞ்சிருச்சாடி, இல்லடி இருடி நான் போயிட்டு வந்து உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் விடுறாரு. சரி ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறா. அப்போ வரைக்கும் என்ன பண்ணுறது தான் ஸ்க்ரீன் போட்டாச்சுல்ல, நம்ம வந்து அப்போ வரைக்கும் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் அப்படியே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்னா அப்படியே வந்து ட்ரெஸ் அப்படியே வந்து விட்றா. அப்போது அந்த ஸ்கர்ட் இருக்கும்ல, அந்த ஸ்கர்ட் என்ன பண்ணுறான்னு எடுத்து வந்து லைக் முன்னாடி அந்த மாதிரி கட்டிப்பாங்கல்ல இந்த கிராமத்து பொண்ணுங்களாம், அந்த மாதிரி வந்து அவள் கட்டிக்கிறா. அப்போ கட்டும்போது லைக் கட்டும்போது டக்குன்னு வந்து நம்ம தயன் வந்து ஸ்க்ரீனை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிடுறாரு. அவள் ட்ரெஸ்ஸு லைக் கழட்டிருக்க மாட்டான்னு நினச்சி அப்படியே வந்து ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறாரு. ஏன்னா அவர் பார்த்துருப்பாரு, அவள் வந்து ஜாக்கெட்டும் ஸ்கர்ட் மட்டும் தான் போட்டிருப்பான்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு அந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணியிருப்பார். அது பயந்து அந்த ஸ்கர்ட் அப்படியே விட்டுருச்சு. அவர் அப்படியே வந்து பார்க்குறாரு. அவன் வந்து ஏய் எரும மாடு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. அவர் வந்து அப்படியே வந்து அப்படியே பார்த்து அப்புறம் திரும்பிக்கிறாரு. ஐயோ 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 மாடு போச்சு அப்படின்ட்டு மறுபடியும் அந்த ஸ்கர்ட்டை எடுத்து அப்படியே கட்டிக்கிறா. அவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே வந்து திரும்பியிருக்காரு. அப்படியே வந்து கூப்பிட்றா, தயாங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. அவரும் திரும்பிக்கவே இல்லை. அவர் வந்து பயந்துட்டார். ஐயோயோ என்ன பண்ண போகிறான்னு தெரிலன்னு சொல்லிட்டு பயந்துட்டார். தயாங் அப்படி சொல்லும் போது அவர் திரும்புகிறாரு. சொல்லு ஜோயா, எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்த? சொல்லு, எதுக்கு வந்த? அது சும்மா நீ வேற எட்டி உதச்சியா, அதனால ரிவெஞ்ச் எடுக்க வந்தேன். ரிவெஞ்ச் எடுக்க பாத்ரூம்குள்ளே வருவியா? அதுவும் மியாவோட வாய்ஸை வந்து மிமிக்ரி பண்ணிட்டு. அசிங்கமா இல்லை உனக்கு? ஆம்பளை பையன் தானே நீ, அறிவில்லை உனக்கு? கொஞ்சம் காமன் சென்ஸ் இல்லையா? இப்படி தான் ஒரு பொண்ணு வந்து பாத்ரூமில் இருக்கான்னு தெரிஞ்சு வந்து திறக்க சொல்லி உள்ளே வந்து இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி என்ன விளையாட்டு இது அப்படின்னு செம்மையாக திட்டுறா. அவருக்கு வந்து ஐயோ முரட்டா பண்ணிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து குனிஞ்சிக்கிறாரு. என்ன பாரு மூஞ்ச பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. அவர் பார்த்துட்டு சிரிப்பு வருது அவருக்கு. ஆக்சுவலி சொல்ல போனால் என்ன சிரிக்கிற அறிவில்லை உனக்கு? இப்படி சிரிப்பு வருது உனக்கு? எரும மாடு, சீ கம்நாட்டி, நீலாம் எதுலடா இந்த மாதிரி வந்த? அறிவே உனக்கு இல்லை. அப்போது தயவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவர் மேலே தப்பு இருக்குல்ல, ஸோ வந்து அவர் எதுவும் சொல்லலை. அப்படியே வந்து குனிச்சிக்கிட்டே இருக்காரு. அப்போது அவளுக்கு வந்து நம்ம ஜோயா வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவளுக்கு. அப்படியே முன்னாடி வரா. அவர் வந்து பார்க்குறாரு, என்ன முன்னாடி வரா அப்படின்னு சொல்லிட்டு அறைய போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிற்கிறாரு. சரி ஓகே பார்த்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவர் வந்து இல்லை பார்த்துட்டியா என்ன? அவர் வந்து உண்மையாக சொல்லவா போய் சொல்லவா? உண்மையாகவே சொல்லு. பார்த்துட்டியா? சரி பார்த்ததவே இருக்கட்டும், நீ யார்கிட்டயும் சொல்லாத ப்ளீஸ் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. கார்த்திக்கா? இல்லை சாரி தயாங், யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்ன இப்போ கார்த்திகா உனக்கு? இல்லை வாய் தவறி வந்துச்சு தயாங், சரி சொல்லாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறா. இல்லை நான் சொல்கிறேன் என்னை மட்டும் சொல்கிறல்ல, ஜெட்டி விளம்பரம்னு சொல்கிறல்ல, ஜெட்டி அம்மன்னு சொல்கிறல்ல, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இருக்காரு. ப்ளீஸ் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கெஞ்சுறா. அப்போது சரி ஓகே சொல்லக்கூடாதுன்னா நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் சொல்லு ஓகேவா? சப்போஸ் நான் ஆன்சர் கொடுத்துட்டேன்னா நீ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேல்ல? சொல்ல மாட்டேன். சரி சொல்லு, என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. உனக்கு கார்த்திக் பிடிக்குமா என்ன? வந்து இது ரொம்ப ஈஸியான கேள்வியாச்சே. பிடிக்குமே, ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் டேஸில் வந்து க்ரஷ்ஷு, காலேஜ் டேஸில் வந்து ஒரு லவ்வும் சொல்லாமல் க்ரஷ்ஷும் இல்லாமல் அந்த மாதிரி, ஆனால் லவ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்ல மூஞ்சி அப்படியே வெக்கமாக வருது. அவர் அப்படியே முறைச்சிக்கிட்டே பார்க்குறாரு. அவருக்கு அப்படியே கோவமாக வருது. பிடிக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்து முறைக்கிறாரு. அப்போ ஜோயா வந்து அதான் முடிஞ்சிச்சா, இன்னும் ஒரு கேள்வி இருக்குது, என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கேட்டுட்டு அப்படியே நிற்கிறா. என்ன பிடிக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறான். என்னது உன்னையா? ஆமாம் என்ன பிடிக்குமா?
பிடிக்குமே, பிடிக்கும், நீ சரியான தொல்லை, ஆனால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உண்மையாக மட்டும் தான் கேட்டேன். உண்மையாக தான் சொல்கிறேன், எனக்கு பிடிக்கும், ஆனால் தொல்லை இருக்கும்போது கல்லை தூக்கி அரையணும்னு சொல்லிட்டு தோணும், ஆனால் அப்படிலாம் தோணாதில்ல, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஓ அப்படியா, சரி இது சொல்கிறதுக்காக நான் ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன், சீக்ரெட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. சீக்ரெட்டா? சரி அதெல்லாம் எனக்கு வேணாம், சொல்கிறியோ சொல்லலையோ அது உன் இஷ்டம், எனக்கு அதெல்லாம் வேணாம், நீ யார்கிட்ட சொல்லாத, அவ்வளோதான். ஓ ஓகே சரி, நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரி சொல்லு, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறான். அவர் என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு வந்து ஜோயாவோட ஹிப்பை பிடிச்சி இழுத்து லவ் யூ ஜோயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியே ஷாக்கோட பார்க்குறா. என்ன லவ் யூ ஜோயான்னு சொன்னேன், என்ன தள்ளுடா எருமை மாடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட்றா. என்ன விளையாடுறியா என்னை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டி விட்றா. அவர் வந்து சொல்லிக்கோ எனக்கு என்ன, இங்கே பாரு நீ நாளைக்கு சொல்கிற லவ் யூ டூன்னு சொல்லுவேன், அதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். போடா டே போ, வந்துட்டா சொல்கிறதுக்கு லவ் யூ டூவா நாளைக்காமா சொல்கிறாங்க கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிடிச்சி திட்டி விட்றா. தரதான் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வெளியே துரத்தி விட்றா. அப்போ ஒரு போகும்போது இங்கே பாரு நாளைக்கு நீ சொல்லுவேன், நாளைக்கோ ஆனால் சொல்லுவேன், அவ்வளோதான் லவ் யூ டூன்னு நீ சொல்லுவேன், உன் வாழை நான் வர வெப்பேண்டி, போடா போ, உன் கனவுல தான் போ, கனவுல கூட நடக்காது, அதை கழிச்சு விட்ருவேன் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ பாரு தயாங்க வந்து இங்கே பாரு நீ தான் நீ ஃபஸ்ட்டு பேர் வச்ச, ஜட்டி விழுப்புரம் ஜட்டி அம்மனும் எல்லாமே நீ தான் சொன்ன, பரவாயில்ல என் பொண்டாட்டியாக சொல்கிறேன்னு நினச்சிக்கிறேன், ஓகே பொண்டாட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டே அப்படியே என்ன பண்ணால் லாக் பண்ணலை, அப்படியே வந்து மூடிட்டு அப்படியே என்ன பண்ணுறான்னா அப்படியே வந்து அந்த பாத்ரூம் அங்கே டப் இருக்கும், அந்த டப்புக்கிட்ட வந்து ஐயோ நான் என்ன பண்ணிட்டேன், நான் வேறு கம்முன்னு இல்லாமல் வந்து பார்த்தானா பார்க்கலையா மயிறு மசுக்கு நொட்டு லொசுக்குன்னு சொல்லிட்டு மயிறு பிடுங்கினேன் அந்த முடுங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அவன் வேற லவ் யூவா சொல்கிறாங்க, பிடிக்காதுடா உன்னை சுத்தமாக பிடிக்காது சனின்னு, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, உன்னை பார்த்தாலே எரிச்சலாக வருது, உன்னை பாரு என்ன பண்ணுறான் அவன், ஐயோ கடவுளே நான் கார்த்திக் தான் பிடிக்கும், எனக்கு அவனை பிடிக்காது, இப்படி இருக்கான் போகிற கம்யூனிட்டி நல்லா இருக்க மாட்டேடா நீ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அப்படியே திட்டுறா பிடிச்சி. அவர் வந்து வெளில நின்றுப்பார் போகிற, நல்லா கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோர் அப்படியே ஓப்பன் பண்ணி லாக் கூட போட மாட்டியா, உன் மாமா வருவேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியா, தொட்டப்ப கட்டு பிஞ்சிரும், அப்படியா எனக்கு வந்து உன்னை அப்படியே விட்டுட்டு போக வந்து அப்படியே நரன்னு இருக்கா, நான் வேறு லவ் யூன்னு சொல்லிட்டேனா, எனக்கு அப்படியே வந்து ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட வராரு. கிட்ட வந்து சாவடிச்சிருவேன், என்ன நினச்சி வச்சிருக்கேன் என்னை பிடிச்சி, என்னை பார்த்தா எனக்கு கேன மாதிரி தெரியுதா, இல்லையே அப்படிலாம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாரு. தொட்டப்ப கட்ட போய்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா மக் எடுக்கிறா, அதை அப்படியே பிடிச்சி எனக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ. இது கிஸ்ஸும் வந்துடும், அப்படி போயிட்டு நான் அசிங்கமாக கேட்டுருவேன், நான் எனக்கு நரன்னு இருக்குது, நான் வேறு லவ் யூன்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நான் அப்படியே விட்டுட்டு போக எனக்கு மனசே இல்லை ஜோயா, நான் கிஸ் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா முன்னாடி வராரு. அவளே என்ன பண்ணிடுறான்னா ஏதாச்சும் கொடுத்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லிப்ஸ்டிக் கிஸ் பண்ணிடுறா. அவர் அப்படியே ஷாக்கோட இல்லை நீயே கொடுத்துட்ட, ஆமாம் நீ கொடுத்தா எனக்கு பயமாக இருக்குது ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அதான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் வந்து சொல்கிறா. அப்போது நம்ம தேங்க வந்து இல்லை எனக்கு வந்து பேஷனட்டாகவே இல்லை, எனக்கு வந்து நல்லா அப்படியே வந்து டெப்த்தாக கிஸ் பண்ணணும், பேஷனட்டாக கிஸ் பண்ணணும், அதுக்கு நானே பண்ணிடுறேன், இல்லை போயிடு நான் கொடுத்துட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே துரத்தி விட்றா. இல்லை கொடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு கொடுக்க வராரு. அவள் என்ன பண்ண டைட்டாக கண்ணை மூடிக்கிறா. அவர் என்ன பண்ணுறாருன்னா லைட்டாக அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு தலையை சாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கிஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னா போயிடுறாரு. வந்து இரும்பு மாடு கழிச்சோடு இப்படி பண்ணுறான் பாரு, இவன் அழகையே வருது, ஐயோ என் ஃபஸ்ட்டு கிஸ் தான் போயிடுச்சு, நல்லா இப்படி பண்ணுறான் இவன் என்ன பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அழகழகையாக வருது. அப்படியே என்ன பண்ணான்னா பக்கு தூக்கி அப்படியே வந்து லைக் முதுகுலேயே போடுறா. அவர் வந்து ஐயோ அம்மா பரவாயில்ல மொத்தத்துக்கு இது வந்து சார்ட் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஓடிடுறாரு. அப்படியே ஜங்குக் சைட் பார்க்கணுமே, அப்படியே ஜங்குக் வந்து நம்ம ரூபி அப்படியே ஹக் பண்ணிவிட்டு வத்தராசா இன்னைக்கு ரொம்ப நீ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டைலாக்லாம் விட்டுறாரு. அப்படியே மாமா என்னென்ன மாமாவா, அதான் நீங்கள் தான் எனக்கு புருஷன் ஆக வேண்டியது,
அதான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிரிஞ்சு மாரி பண்ணுறாங்க. இங்கே அப்படியே வந்து பார்த்துட்டே போகிற தயாங்க. நமக்கு ஒரு காலம் வராதா, இப்போ தான் சொல்லியிருக்கேன் பிக்கப் லைன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா படுக்கிறாரு. இப்போ எங்கே படுக்கிறாருன்னா மியா பக்கத்தில் படுக்கிறாரு. ஓகேவா? அப்படியே எங்கள் ஜங்குக்கு வந்து என்ன நீ என்ன பண்ணலான்னு இருக்க ஊருக்கு போயிட்டு? அதுவா ஜங்குக், ஊருக்கு போயிட்டு அங்கே வந்து ஒர்க் தேடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ரெண்டே பிரிஞ்சிருவோம்ல அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறாரு. ஆமாம் ஜங்குக், நீ போயிடுவ, அதுக்கப்புறம் பாட்டு டான்ஸு அது கான்சர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கை போயிடும். நம்ம எங்கே டிஸ்டன்ஸ் வந்து சண்டை வந்துடுமோன்னு பயமாக இருக்குது ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறா. அப்போது ஜங்குக் வந்து அப்படிலாம் இருக்காதடி, பாடுறேன் ஜாலியாக இருப்போம், நான் கூப்பிட்டு போய்ட்றேன், அங்கேயே ஒர்க் தேடி கொடுக்குறேன். எனக்கு லாங்குவேஜ் தெரியாது, உனக்காச்சும் தமிழ் தெரிஞ்சிருக்கு, எனக்கு கொரியா கூட தெரியாது தெரியுமா, நான் வாண்டி செல்ல நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசுகிறாரு. இங்கே வந்து எரிச்சலாக வருது நம்ம தயாங்கு. என்னடா நீங்கள் தூங்கடா தயவு செஞ்சு, என்னடா நைட் ஆகிடுச்சுடா, என்ன தூங்காமல் கடலை போட்டுனே இருக்கீங்க, அங்கே பார்த்தா அவன் சம்பவமே பண்ணிடுவான் போல், சம்பவம் பண்ணியிருப்பான் இப்போ வரைக்கும் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திங்க் பண்ணுறாரு. அவர் திங்க் பண்ணுற மாதிரி அங்கே சம்பவம் தான் போயின்னு இருக்குது அங்கே வந்து ஜிம்மினுக்கும் வயனுக்கும். அப்படின்னு நம்ம ஜோயா வந்து குளிச்சுட்டு வந்து எங்கேயாச்சும் போய் தூங்கணும், மறைமுகமாக தூங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா இருட்டாக இருக்குது, ஆனால் அவள் தூங்குற இடத்துல அவள் தூங்க மாட்டான், ஏன்னா அங்கே தான் வந்து எங்கேயோ இருக்கான்னு சொல்லிட்டு அவன் வந்து கெஸ் பண்ணிவிட்டு எங்கே இருக்கானோ அந்த திசை பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடுறா. இருட்டாக இருக்குது. அப்போ பார்த்தா மியா படுத்துருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஆள் படுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா மியா பக்கத்தில் தான் நான் தயாங் படுத்திருப்பாரு. தயாங்க்கும் மியாவுக்கும் நடுவில் போயிட்டு ஒரு பூந்து போய் படுக்கிறா. அவனால் நினச்சிட்டானா யாரோ ஒரு அங்கிள் தான் படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பட்டில் ஒரு தள்ளுடா அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம மியாவை கட்டிப்பிடிச்சு தூங்குறான். அவருக்கு வந்து தெரியல யாரோ ஒரு பொண்ணு வந்து தூங்கியிருப்பா, ஒரு சின்ன பொண்ணாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அவர் வந்து தூங்கிக்கிறாரு. அப்படியே மார்னிங் ஆகிடுது. இங்கே வந்து அப்படியே ஜிமின் அண்ட் ஒயின் சைட் காட்டோன்னா ஒயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அவர் அப்படியே ஏன்ச்சிட்டு வந்து ஜிமின் மாமா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்றா. 5 minutes அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாரு. மாமா ஏஞ்சிருங்க மாமா, இன்னைக்கு கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு நாள் வேறு, அதுக்கப்புறம் சீக்கிரம் ஏஞ்சிக்கலாம், தப்பாக வேறு பேசிக்க வந்து கிண்டல் வேறு பண்ணுவாங்க, நீங்கள் ஏஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாய்ந்து எழுப்பி விட்றா. சரிடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஏஞ்சிக்கிறாரு. ஐயோ நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா எனக்கு வெக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கிரிஞ்சு பண்ணுறாங்க. நல்ல வேலை யாருமே இல்லைன்னா கழுத்து தூக்கி அடிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி கிரிஞ்சு பண்ணுறாங்க. அவங்க அப்படி தானே இருப்பாங்க, லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ் அந்த மாதிரி தான் பார்க்குறவங்களாம் கிரிஞ்சாக இருக்கும், ஆனால் அங்கே நடக்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மாதிரி சுகமாக தான் இருக்கும். ஸோ ஓகே, பேக் டு த ஸ்டோரி. அவங்க வந்து அந்த மாதிரி வந்து லைக் பேசுகிறாங்க. ஏஞ்சி அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம்குள்ளே போகிறாங்க. பாத்ரூம்குள்ளே நம்ம ஒயின் போகிறா, குளிச்சுட்டு வர. அதுக்கப்புறம் நம்ம ஜிமினோ போகிறாரு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு என்ன பண்ணாங்க, ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே வராங்க. கீழே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து போர் அடிக்குது எல்லாருக்கும். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினோ ஒயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு படி இருக்கும் கொல்லைக்கிட்ட, அங்கே வந்து படியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உட்காந்துக்கிறாங்க. அப்போ உட்காரும்போது அப்போ தான் வந்து ஜிமின் வந்து ஒன்று பார்க்குறாரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ரூபி ஜங்குக் படுத்துருக்காங்க. ஓகே, நாட் இட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அங்கே போகிறாரு. அப்போது நம்ம ஜிமின் வந்து திரும்பி ஒயின் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. என்ன மாமா இங்கே வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவரும் என்ன பண்ணுறான்னா அப்படியே வந்து குடுகுடுன்னு ஓடி வந்து சொல்லுங்கள் மாமா என்ன, இது ஜங்குக்கு ரூபி, ஓகே இங்கே மியா படுத்திருக்கா, இங்கே தயாங்கு, அது பாரு அது யாருன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜிமின் சொல்கிறாரு. அவன் வந்து அப்படி பார்க்குறா, முடி ஃபுல்லாக மறைஞ்சிருக்கு. ஓகே, முடி ஃபுல்லாக போட்டிருக்க முன்னாடி. ஸோ வேறு குளிச்சுட்டு வந்திருப்பாள், ஈரத்தோடு அப்படியே படுத்திருப்பா. ஸோ அந்த முடி அப்படியே காஞ்சி முடி அப்படியே வந்து முன்னாடி வந்து விழுந்திருக்கு. யார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அதை கட்டி வர பிடிச்சி தூங்குறான். இது வந்து தூக்கத்தில் வந்து மியாவை தாண்டி ஒரு பர்சனை கட்டி பிடிச்சி தூங்குறான் நம்ம ஜோயா. பார்த்தா அங்கே தயாங்க தான் படுத்திருக்காரு. செம கட்டி பிடிச்சிட்டு அவர் வந்து கட்டி பிடிச்சிட்டு அப்படியே கால்லாம் போட்டு அப்படியே முரட்டாக தூங்குறாங்க. ஒரு பொண்டாட்டி புருஷன் எப்படி தூங்குவாங்களோ அந்த மாதிரி தூங்குறாங்க முரட்டா. பார்த்தாங்கன்னா கல் தூக்கி அடிப்பாங்க. அந்த மாதிரி வந்து சம்பவத்தை வந்து இந்த கிராமத்தில் பண்ணிட்டு தெரியுறாங்க. அப்போ வந்து தூங்கி இருக்கும்போது பாருடி எந்த பொண்ணு கூட தூங்குறா இவன், ஐயோ என்ன இவன் ஏதாவது பண்ணி தான் தீருவான் போல், ஊருக்காரங்க பார்த்தா அசிங்கமாக கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்ட சொல்லும் போது வந்து இருங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிய அப்படியே விலக்கி விட்றா. பார்த்தா அங்கே ஜோயாங்க அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாயின் சொல்கிறா. ஜோயாவா அது, அடி கிறுக்கி போல் எப்படி இருக்கா பாரு, அவள் இப்போ எப்படி படுத்துருக்கா பாரு, ஆம்பளை போய் கூட அப்படி பாரு, அசிங்கப்படுத்தி அவளை எழுப்பி விட்டுரு அவளை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜிம்மின்னு சொல்கிறாரு. இருங்க ஏன் பக்கத்தில் மியா படுத்திருக்கால,
ஐ திங்க் வி தான் படுத்திருப்பாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு வி மேலே போடுறா. அப்போது ஜிமின் மேலே பக்கத்தில் தான் ஜங்குக்கு படுத்திருக்காள், அவன் மேலே தான் படுத்திருப்பாவ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இல்லை என் தங்கச்சி இல்லை படுக்கல, நீ தான் உன் ஃப்ரெண்டு தான் படுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்புறமா சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில் அப்படியே வந்து நம்ம ஜங்குக்கு வந்து ஏஞ்சி யாரும் சண்டை போடுறாங்க ரூபி ரூபி நம்ம வரப்போ தானே ரூபி தூங்கணும் 2 ஹவருக்கு முன்னாடி, அப்போ சீக்கிரம் எழுப்பி போடுறாங்க பாரடி அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து தலையை சொரைஞ்சிக்கிட்டே ஏஞ்சிக்கிறாரு. அப்போது வந்து ஜிமின் வந்து என்ன 2 ஹவருக்கு முன்னாடி தூங்கினானா, அட பாவி சம்பவம் மட்டும் தூங்கிருப்பான் முனும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாரு. அப்போது வாயின் வந்து ஏங்க அப்படிலாம் பேசுகிறீங்க, அந்த மாதிரிலாம் இருக்காது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூபி வந்து ஏஞ்சிக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தலையை சொரிஞ்சிக்கிட்டு ஜங்குக்கா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிக்கிறா. ஜங்குக்கு அந்த குட் மார்னிங்கா, எனக்கு குட் நைட், எனக்கு தூக்கம் வருதுடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே வந்து கொட்டாவிலாம் வருது. அப்படி மறுபடியும் என்ன பண்ணுறாரு, நம்ம ரூபியை பிடிச்சி அப்படியே வந்து படுத்து தூங்குறாரு. அப்போது ஜிமினுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு, ஏன்சிடா எருமை மாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டி போது அவர் வந்து ஐயோ ஏய் ஜிமின் நாயே கம்நாட்டி எதுக்கு எழுப்பி விட்டேன், நீ இதை நல்லா தூங்கிட்டு வந்திருப்பாட்டு சுகம்மா பொன்னாட்டி கூட, நம்ம அப்படி தூங்கணுமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டிகிட்டே ஏஞ்சிக்கிறாரு. இங்கே வந்து என்ன இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்குறா. அப்போது ஜங்கு இதை பார்த்துட்டேன் அது எதுவும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அப்படியே ஏஞ்சி சொல்கிறாரு. அப்போ வந்து ஜிமின் வந்து பாரு அங்கே பக்கத்தில் ஒரு ஜோடி அப்படியே கட்டி பிடிச்சி தூங்குறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்க்க சொல்கிறாரு. அப்போ ஜங்கு வந்து யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே மியா தான் அவள் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. மியா தான் நான் படுத்திருக்கா, பக்கத்தில் பாரு எருமை மாடு கண் தெரியுது கபோதி, ரூபி பாரு என்ன பண்ணுறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரூபி வந்து எட்டி பார்க்குறா. பார்த்தா அங்கே ஜோயாவும் வியோ கட்டி பிடிச்சிருப்பாங்களே அது பாருடி காலையிலேயே சம்பவம் பாரு கொடுத்து வச்சேன் எங்கே மச்சோருக்குன்னு தெரில இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமினும் ஜங்குக்கு சொல்கிறாங்க. அப்போது என்ன பண்ணுறா நம்ம ஜங்கு வந்து ஏஞ்சிடு தாங்க ஏஞ்சிடுடா ஏஞ்சிடுடா எருமை மாடு கழுசடை பிடிச்சவனே ஏஞ்சிடு அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி ஒழிடா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டாரு. யாரும் தூங்க விடுங்கடா, ஏன்டா உசுரை வாங்குறீங்க, தானே நான் ஊருக்கெல்லாம் வரதே இல்லை, நீ சொல்கிறதானே கூப்பிட்டு வந்தேன், சும்மா பாரு எனக்கு ராத்திரி தூக்கமே இல்லை தெரியுமா, வேணா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா கத்திக்கிட்டே ஏஞ்சிக்கிறாரு. அப்போ பார்த்தா யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தள்ளி விட்டுட்டு ஏதாச்சும் ஒரு குழந்தை வந்து பார்த்துக்கிறது உசுரை வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலையை சுரஞ்சிக்கிட்டே ஏஞ்சிக்கிறாரு. யார் கூட படுத்திருக்க அப்படின்னு சொல்லும்போது நானா ஏதோ ஒரு குழந்தை வந்து பார்த்துச்சுடா. குழந்தையா, ஏன் குழந்தை என்ன அண்டா சைஸ்லையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அண்டா சைஸ்லையா குழந்தை எவ்வளோண்டானடா இருக்கும், உங்கள் பாரு குழந்தையாடா அது திரும்பி பாருடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே வந்து ஜோயா படுத்திருப்பா. ஜோயாடா க்யூட்டாக இருக்கால அம்முக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிள்ளி மொத்தம் கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி கொடுத்துக்கிறான். ட்ராக்கு மாறுதே ஏஞ்சிரு எருமை மாடு யாராச்சும் பார்த்தா அசிங்கமாக கேட்பாங்க ஏஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டு அப்போது வந்து நம்ம சொல்லி அந்த யாருமையா பாருமையா தூங்கவே விட மாட்டுறாங்கடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேஞ்சிக்கிறா. அப்படியே வந்து என்ன பண்ண பக்கத்தில் பார்த்தா இங்கே தயாங்கு பார்த்து எருமை மாடு கலிசடை கம்நாட்டி எதுக்குடா இங்கே வந்து படுத்துருக்க, எங்கேயாச்சும் ஒழிஞ்சு போய் தொலை எங்கேயாச்சும் எப்போ பார்த்தாலும் பின்னாடி ஒட்டிக்கிட்டே ஏன் தூங்க கூட விட மாட்டியா, ஏதோ எழுப்பி விட்டியா, எப்படி கத்தினே இருக்கீங்க ஏன்னா தூங்க விட மாட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போய் வயனை பிடிச்சி கத்தி விட்றா. வயனை பார்த்து என்ன பண்ணுறான்னா நீ தான் பண்ணிட்டு வந்திருக்கல தூங்கி ஒழையலாம்ல எழுச்சி வந்து என் உசுரை வாங்கி தொலைகிற எப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அப்படியே வந்து மாதிரி தூங்குற போகிறா. அப்போது தயாங்க வந்து ஏன்ச்சிடி நானா படுத்தோம் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லையே நீ படுத்திருப்ப இருக்கும் யாருக்கு தெரியும், பக்கத்தில் ஒரு அங்கிள் தான் படுத்திருப்பாரு நினைக்கிறேன், நான் கெஸ் பண்ணுற மாதிரி கொரட்டாவெல்லாம் நான் கொரட்டை விட்டேனா நீ கேட்டியா இல்லை விட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா சொல்கிறா. அப்போ இல்லை அவன் வந்து நீ படுத்தியாடி கூட இல்லடி அவன் பக்கமே போகக்கூடாது தாண்டி நான் படுத்துறதுக்கு இடத்த தாண்டி ஒரு இடத்துல போய் பார்த்தா மியா இருந்துச்சுடி, மியா பக்கத்தில் தாண்டி போய் படுத்தேன், அவன் தெரியலடி அப்போ கூட பொம்பளை பொண்ணுக்கு பக்கத்தில் தானே படுத்திருந்தான் அவன் எனக்கு தெரியாதுடி, நான் மியா இருக்கிறதால படுத்துட்டேன்டி, எனக்கு என்ன ஆசை என் பக்கத்தில் படுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாய்ஸ் மாதிரி அப்படியே ரக்கடாக பேசுகிறா. அப்போ வந்து ஏஞ்சிடி ஏஞ்சிரு என்ன ரொம்ப பேசுகிற ஏஞ்சிடி என்ன ரொம்ப ஓவராக பண்ணுற நான் பக்கத்தில் வந்து படுத்தேன் சொல்லு, நான் உன் பக்கத்தில் வந்து படுத்தேன்
இல்லையே எனக்கு தெரியாது யார் இருக்கும், எனக்கு என்ன தெரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறா. ஏய் பார்த்துக்கோ ஏன்ச்சுடி, முடியாதுடா என்னடா பண்ணுவேன், ஜெட்டி விளம்பரம் ஒழுங்காக போயிடு, அதுக்கப்புறம் கேட்டுருவேன் சிங்கம்மா அம்மன் ஆட்டம் வந்து முன்னாடி வந்து ஆட்டிக்கிட்டு நின்றுட்டு என்ன ரொம்ப பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ வந்து எல்லோரும் வந்து பார்க்குறாங்க, என்னது ஜெட்டி விளம்பரமா அம்மனம்மா என்ன பேசுகிறா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அப்படியே எல்லோரும் பார்க்குறாங்க. அப்போ இங்கே வந்து தயாங்க்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன இவ எப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாரு. அப்போது நம்ம ஜெயா அந்த ஐயோ அது அது அப்படி சொல்லிட்டு தயங்குறா. அப்போது நம்ம தயங்க வந்து போறியா இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அப்படியே வந்து ஏஞ்சி போகிறா. அப்போ வந்து ஏஞ்சி போகும்போது டக்குன்னு வந்து அவளோட பாவாடை அவனை தடுக்கி அப்படியே வந்து மறுபடியும் உட்காந்துடுறா. எங்கே உட்காந்துருக்கானா மியாவோட கால்லேயே. அவள் வந்து ஐயோ அம்மா என் கால் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏஞ்சிக்கிறா. அப்போ ஏஞ்சிட்டு நம்ம வந்து நம்ம சொல்லி என்ன பண்ணுறான்னா அப்படியே தள்ளி போய்ட்டு மறுபடியும் வந்து அங்கேயே எந்த இடத்துல ஏஞ்சாலும் அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிறா. அப்போ ஜங்குக்கு வந்து என்ன ஜெட்டி விளம்பரமா என்னடா சொல்கிறா, இல்லைடா அது எதுவும் இல்லைடா அது வந்து எதுவும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மழுப்புறாரு. அவன் ஓடியே போயிட்டா. ஐயோ எனக்கு சம்மந்தமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டா. இதை பார்த்து தயாங்க வந்து இருட்டி உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் துரத்துட்டு ஓடுறாரு. பார்க்கணுமே நம்ம ஜோயா வந்து பாவாடை அவனுக்கு கட்டிட்டு அப்படியே அந்த விரிச்ச முடியோடு அப்படியே ஓடுறா. அந்த டைமில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணி ஒரு 5:30 மணி கொஞ்சம் வந்து லைட்டாக மைல்டாக வந்து இருட்டாக இருந்திருக்கும். அவள் அப்படியே வந்து பாவாடை அப்படியே தூக்கிட்டு அப்படியே ஓடுறா. அவரால் முடியல. வீட்டுக்கு வருவல்ல கொட்டிக்க வருவல்ல அப்போ இருக்குடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. அப்போது என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து அந்த ரூபியோட அம்மா வராங்க. அதுக்கப்புறம் வந்து வயனோட அம்மா வந்து லைக் என்ன பேர் வந்து விமலாவும் ஸ்வேதா அந்த மாதிரி வராங்க. ஓகேவா வந்து அப்போ விமலா சொல்கிறாங்க, வயனை கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது, ரிச்சுவல்ஸ்லாம் இருக்குது, சடங்கெல்லாம் இருக்குது, வந்து நீயும் ஜிமினும் பண்ணிருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போது அந்த டைம் பார்த்து நம்ம யார் கூப்பிட்றாங்கன்னா இப்போ கனகாவும் கூப்பிட்றாங்க. அப்போ அங்கே ஒரு லொட்டு பாட்டி இருக்கும். என்னடி நீங்களாம் சும்மா இப்போ எந்த காலத்தில் போயிட்டு சும்மா சடங்கு சம்பிரதாயம் பண்ணுறாங்கன்ட்டு ஏதாச்சும் வேறு பண்ணி எங்கேயாச்சும் அனுப்பி விடுங்கடி பசங்களை அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவங்க சொல்கிறாங்க. நீ வாடி இந்த அப்படி தான் கேள்வி கத்தினே இருக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கூப்பிட்டு போயிடுறாங்க அவளோட அம்மா. அந்த பாட்டு எது ரொம்ப தான் இருக்குடி உங்களுக்கு காலம் வராமலே போய்டும் திம்முன்னு அங்கே என்னென்னு சொல்லுடா கேட்கவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போது அவங்க ஜிமின் வந்து ஃபஸ்ட்டு வாயில் வருது எனக்கு பச்சையாக வருது, ஒழுங்காக என் பேரை சொல்லி ஒடி ஆயா உங்களை தான் ஒன்று அப்படியே எங்கேயாச்சும் போட்டு அப்படியே ஒழிச்சு விட்டுருவேன். வந்துருச்சு ஆட்டிக்கிட்டீங்க வந்து திம்முன்னு அதை பார்த்தா ஜக்குந்து இது பார்த்து டயருந்து ஒழுங்காக பேரை சொல்ல வருதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திட்டுட்டே போகிறாரு. இந்த காலத்து பசங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பாட்டி புலம்புது இந்த வெத்தலையை போட்டுட்டு. அங்கே சடங்கெல்லாம் நடக்குது, அந்த மாதிரி க்யூட்டாக நடக்குது. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்ற நேரம் வந்துடுச்சு. இங்கே வந்து அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து நிற்கிறாரு பல்ல தேய்ச்சிட்டு. இப்போ பல்ல தேய்ச்சிட்டு இருக்கும்போது நம்ம ரூபி வந்து என்ன பண்ணுறீங்க ஜங்கு, பல்ல தேய்க்கிறேன்டி. இங்கே வந்து தேங்க வந்து பல்ல கூட தேக்க விட மாட்டாங்கடி இவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா டென்ஷன் ஆகிட்டு அப்படியே வந்து உள்ளே போய்ட்டாரு. பாத்ரூம்குள்ளே போய்ட்டு பல்ல தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வந்துடுறாரு. அப்போ வரைக்கும் வந்து பல்ல தேய்க்குறீங்களா, நான் வேணா ஹெல்ப் பண்ணவா, இன்னும் முடியலையாடா உங்களுக்கு, ஏன்டா உசுரை வாங்கிட்டு வரைகிறீங்க, ஐயோ முடியலடா என்னால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாவம் கத்திட்டே போகிறாரு. அந்த டைம் பார்த்து டக்குன்னு நம்ம என்ன பண்ணால் நம்ம ஜோயா வந்து அப்படி எட்டி பார்க்குறா. அந்த டைம் எட்டி பார்த்துட்டு நம்ம தயங்க பார்த்துட்டார். மாட்டினடி நீ வா கொட்டிக்கு வந்திருப்பல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து லைக் அவர் போகிறாரு. அப்போது நம்ம ஜோயா வந்து பசிக்குது வேறு பல்லு கூட தேய்க்கல கம்னாட்டி தயாங்கு அவன் இருக்குது உனக்கு உசுரை வாங்கிறதுக்கே வரான், ஒரு லவ் டார்ச்சர் பண்ணுறான், ஒரு வேறு டார்ச்சர் பண்ணுறான், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அப்படியே வந்து டென்ஷன் ஆகிட்டு அப்படியே வந்து உள்ளே வந்து பார்த்தா யாரும் இல்லை, எங்கேயாச்சும் வந்துடுவானோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்குறா. அப்போது டக்குன்னு வந்து யாரோ வந்து செவர் குதிச்சுட்டு வந்து அப்படியே பின்னாடி ஏதோ பிடிக்கிற மாதிரி இருக்குது. அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என் தயாங்க நான் தான் இப்போ எதுக்கு வந்துடுற, என்ன வேணும் உனக்கு விடுடா தெரியாமல் சொல்லிட்டேன்டா
தெரியாமல் சொல்லிட்டியா? நான் சொல்லவா? நான் வந்து அம்மனமாக பார்த்தேன், நீயாச்சும் ஜெட்டியோட தான் பார்த்தேன், நான் உன்னை அம்மனாவாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லவா? இல்லை அப்படிலாம் இல்லை, ப்ளீஸு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுடா, என்னை விடு, தெரியாமல் சொல்லிட்டேன், கோவத்தில் சொல்லிட்டேன், விடு தயாங்கா, விடுடா விடுடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுறான். அதை பார்த்து நம்ம ஜங்குக்கும் நம்ம ரூபியை வந்து என்ன பிடிச்சி ஏதோ பண்ணுறான்னு சொல்லிட்டு ரூபி டென்ஷன் ஆச்சு. என்ன என் தங்கச்சி பிடிச்சி என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு வந்து வேகத்தில் அப்படியே ஓடி வரா. அப்போ பார்த்து தயாங் விடு தயாங், தங்கச்சி பாவம் அழுகுறாள விடு அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவன் சொல்கிறா. அப்போது சோயா வந்து அக்கா 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 இப்போ தான் கரெக்டாக வந்துருக்கா அக்கா சொல்லுக்கா, விட மாட்றான்க்கா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பிடிச்சி ஸ்ட்ரகிள் பண்ணுறா. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க வந்து சொல்கிறாரு. அப்போது ஜங்கு என்ன கதைடா? அதுவாடா, ஒரு பெண்ணை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம ஜோயா வந்து ப்ளீஸு ஒரு பெண்ணை வந்து நான் அழகான உருவத்தில் நான் பார்த்து அந்த நொடியில் அப்படியே சாஞ்சிட்டேன். எங்கடா சாஞ்சேன்? காதல் வலையில் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க சொல்கிறாரு. அப்போது ஜங்குக்கு வந்து ஓ அப்படி சரி ஓகே மா ரூபி வா, அவங்க சண்டை போட்டுப்பாங்க சேர்ந்துப்பாங்க, நமக்கு எதுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. டேய் போடா, என் தங்கச்சி இங்கே இருக்கா, கூப்பிட்டு வராமல் எங்க சும்மா எனக்கு தெரியாது, தங்கச்சியை விட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்கிறா. அவங்க ஜங்குக்கு வந்து டேய் விட்றா, அக்கா தங்கச்சி பாசம் உசிரம் வாங்குவாங்கடா, விட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு லைக் நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. தயாங்க வந்து சரி நான் விட்றேன் போ அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டுறாரு. ஓகே எங்கள் செல்ல அக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு அப்படியே ஓடிடுறா. அப்படியே வந்து கொஞ்சம் டைம் ஸ்கிப்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து இங்கே நம்ம வைன் வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணுறோம். அப்போது அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு கிச்சனில் ஒர்க் பண்ணின்னு இருக்கும்போது அப்போது யாரோ வந்து இஸ்குன்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. என்ன இது இஸ்கேன்னு கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வேண்டாம்மா வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து வைன் வந்து என்னம்மா என்னாச்சு? இல்லைடி ஏதோ இஸ்குன்னு கேட்குதுடி. இஸ்குன்னு கேட்குதா? என்னம்மா சந்தானம் டைலாக்லாம் விடுற? இல்லைடி கேட்குதுடி சத்தியமா. ஓ அப்படியே சரி நான் அப்போ என்ன பார்த்துட்டு வரேன், நீ என்னன்னு சொல்லிட்டு பாரு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறான். வயன் வந்து இந்த மாதிரி தேடுறா, எங்கே இந்த சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேடினே இருக்கும்போது ஒரு கை அப்படி பிடிச்சி அப்படியே வயன் அப்படி இழுத்துட்டு வந்து லைக் அங்கே ஒரு லைட்டாக சந்து மாதிரி இருக்கும். கொஞ்சம் கிச்சனுக்கு ஸ்டோர் ரூம் அங்கே இருக்கும். ஸ்டோர் ரூமுக்கு நடுவில் வந்து சந்து மாதிரி இருக்கும். அது வந்து அப்படி ஜிமின் பிடிச்சி இழுக்கிறாரு. அது வேறு வேலை ஜிமின் தான் பிடிச்சி இழுத்து என்னடி வரவே மாட்டேன் ரூமுக்கு, அப்போதான் வெயிட் பண்ணி தானே இருக்கேன். ஜிமின் நீயா? வாயில் வச்சு வண்டியாக வந்துடும். நான் பயந்தே போயிடும் தெரியுமா, கொஞ்சம் நேரத்தில் யார் எவன்னு தெரியாமல் நான் தான் ஏதாவது அடிச்சு விட்ருப்பேன். அதனால நீனு சொல்லிட்டு தப்பிச்சிட்டேன். நீ என்னன்னு சொல்லு. இல்லடி சும்மா தான் கூப்பிட்டேன், பொண்டாட்டி ரொம்ப மிஸ் பண்ணேனா அதான். ரொம்ப மிஸ் பண்ணிட்டேனோ, இப்போ தானே விட்டு வந்தேன், கழிச்சட பையா இப்போ தானே விட்டு வந்தேன். ஏன்டி இப்படி திட்டுரும் புருஷனை போட்டு? சரி ஓகே நான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன்டா, அதுதான் ஒரு டாலாம் வருது மாமாவை தாண்டி, அது அப்படி தான். சரி என்ன சொல்லு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒயின் கேட்குறான். அது எதுவும் இல்லடி, எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி என்னோடய பொண்டாட்டி ஒர்க் பண்ணும்போது அவள் எழுத்துட்டு வந்து அப்படியே வந்து கிஸ் அடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசையாக, அதுதான் கூப்பிட்டு வந்தேன். அவளை ஐயோ ஆசையில் மண்ணாலி ஊற்ற. சரி என்ன கிஸ் வேணுமா உனக்கு? ஏன்டா இப்படி பண்ணுறத வச்சு பார்த்தா அசிங்கமாக நினைப்பாங்க தெரியுமா. ரூமில் பண்ணுறாங்க பார்த்தா இங்கேயே தெருவில் இருக்கிற மாதிரி இங்கே சந்தில் கூட இந்த மாதிரி பண்ணுறாங்க அசிங்கத்தனமாக புருஷ பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அசிங்கமாக கேவலமாக கேட்பாங்க. பரவாயில்ல நம்ம புருஷ பொண்டாட்டி தானே, லவர்ஸ் தான் கதாச்சும் வந்து ஊரை கூட்டுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இல்லைல்ல, பரவாயில்ல நீ கொடு நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஐயோ இந்த மாதிரி பண்ணாதடா, எனக்கு வந்து உன் மேலே அப்படியே விழுவுது எனக்கு மனசு. சரி பண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து அப்படியே வெயிட் பண்ணுறாரு, ஜஸ்ட் வெயிட்டிங். சரி நான் பண்ணணுமா? ஆமாம் நீ தான் பண்ணணும், நான் தான் நேற்று பண்ணலை, இப்போ நீ பண்ணு. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கே, பண்ணுடி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன ஆகும்னா அவன் வந்து அப்படியே கிஸ் பண்ண போவா. அப்போ டக்குன்னு வந்து யாரும் வந்து ஒரு பாட்டி வந்து திம்முன்னு நீயாடா அது ஏன்டா அங்கே இருக்கே நீ அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு. ஐயோ இந்த பாட்டிக்கு வேறு நேரம் காலமே இல்லையா? ஏய் வயினை போடுறேன் தூங்கிட்டு இருக்கும்போது
தொலை கொண்டு எடுத்து அப்படியே அமுக்கி விட்ருவேன். பாரு சும்மா தொல்லை பண்ணினே இருக்குது இந்த பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டாரு நம்ம ஜிமின். இங்கே எனக்கு சிரிப்பு வருது. என்ன ஜிமேன், விடு கை கெட்டது வாய் கட்டல, விடு நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவா. எங்கேயோ போகக்கூடாது, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இழுத்துட்டு போகிறாரு. அங்கே போனால் அந்த சைடு வந்து ரூம்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து அந்த சைடு அப்படியே இழுத்துட்டு போயிடுறாரு. பார்த்தா அங்கே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம் எப்படி சொல்லுதுன்னா வந்து அவர் கெஸ்ட் ரூம், ஓகேவா. அந்த கெஸ்ட் ரூமில் கூப்பிட்டு போயிட்டு லாக் பண்ணிடுறாரு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. எதுவும் இல்லடி, அந்த மாதிரி கிஸ் பண்ணக்கூட, அதுக்கப்புறம் விட்டுடுறேன். நீ கொடுத்தே ஆகணுமா, ரொம்ப அவசரமோ? சொல்லு, இப்போ ரொம்ப அவசரமோ? ஒரு ½ வெயிட் பண்ணிட்டேன், நானே ரூமுக்கு வரேன். இல்லை இப்போவே கொடு, இப்போ தான் வேணும், எனக்கு இப்போவே வேணும். ஐயோ இவன் இப்படியே படுத்துறானே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்து லைக் ஜிமின் அப்படியே வாலில் பின் பண்ணி அப்படியே லைட்டாக கிஸ் பண்ணுறா. அவனை வந்து கொஞ்சம் வந்து அக்ரெசிவாக கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏய் என்னடா பண்ணுற, என்ன பண்ணுற? நான் மெதுவாக தானே கிஸ் பண்ணுறேன், நீ எதுக்கு இப்படி பண்ணுற, கட்டிக்கிற மாதிரி கிஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அது அப்படி தான், எனக்கு வந்து உன்னை பார்த்தா அந்த மாதிரி தோணுதா? ஐயோ என்னடா தோணுது? இல்லை அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வாயின் அப்படி டாப் டு பாட்டும் பார்க்குறாரு. என்னத்து கண்ட? அது எதுவுமே இல்லை, அப்படியே வந்து உன்னோட ஸ்வெட்டர்லாமா. ஐயோ என்னடா படத்தில் பார்த்துட்டு வந்துலாம் இங்கே வந்து டைலாக் விட்டுற? டைலாகெல்லாம் இல்லடி, எனக்கு தோணுச்சு அதான் சொன்னேன். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் லைக் ஜிமின் ஒரு கிஸ் பண்ணுறாரு, அவ்வளோ பேக் கிஸ் பண்ணுறா. அப்படியே நம்ம ஜிமின் கிஸ் பண்ணிகிட்டே வந்து ஒயனை வந்து அங்கேயும் மேட்ரு பண்ணிடுறாரு. அவன் வந்து அப்படி நினைக்கிறா, டேய் கிஸ் தானடா கூப்பிட்ட, இப்போ என்னடா பண்ணி வச்சுருக்க? அது அப்படி தாண்டி. ஐயோ கடவுளே, இவன் நினச்சி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நெஞ்சில் வந்து ஃபேஸ் ஹைட் பண்ணிவிட்டு வந்து சிரிப்பாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணுறா. அப்போ வந்து அந்த சைடை வந்து அவங்க அம்மா தேடுவாங்க போல், எங்கள் பொண்ணு காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது இந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாள், என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் வரும்ல. அவங்க வந்து கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்க வயனு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அங்கே வந்து ஜன்னல் மாதிரி இருந்திருக்கும், அப்படியே வந்து எட்டி பார்க்குறாங்க. ஐயோ மாப்பிள்ளையும் வயனாக இருக்கிறது, ஐயோ நான் வேறு பார்த்துட்டேனே, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த காலத்து பசங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, சிரிச்சுட்டே ஓடிடுறாங்க. இப்போ அது ஓடும்போது அந்த பாட்டி வந்து கயகி எங்கடி போகிற, எங்கே போகிற? ஐயோ என் பேர் தப்பாக சொல்லுதே, ஆயா மூடிட்டு இரு ஆயா, சும்மா அங்கே பாரு டென்ஷன் எத்தனை இருக்காது, மூடிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய்ட்றாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த காலத்து பசங்களே அப்படி தான். அப்படின்னு பார்த்தா இது என்ன காலம், இந்த கூட வந்து அந்த காலம் தானே, இப்படி வாயடிக்குது பாரு. என்ன பொழப்பில் போய் சொல்ல போதும், கடல் விட நல்லா சொல்லுவேடி நீ. சொல்லிக்கிறேன் நாலு சேர்த்தோ, நான் என்ன எக்ஸ்ட்ரா என்ன சொல்லிக்கிறேன், நீ மூடிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படியே வந்து கொஞ்சம் டைம் ஸ்கிப் பண்ணி பார்த்தா ஜிமின்லாம் வந்து மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல கேதர் ஆகிறாங்க. அது என்ன இடம்னா கொல்லை இருக்குல்ல, அந்த கொல்லை பக்கத்தில் வந்து கேதர் ஆகிறாங்க. அப்போது ஒரு டைமில் என்ன ஆகுதுன்னா கார்த்திக் வந்து இந்த மாதிரி வந்து பேக் மாட்டிட்டு போகிறாரு. அப்போது நம்ம ஜோயா வந்து கார்த்திக் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து கேட்குறா. அப்போ அங்கே வந்து மிமிக்ரி நம்ம வந்து கார்த்திக் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிமிக்ரி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணுறான். அப்போ டக்குன்னு பெட்டுக்கு நம்மளை ஜோயா திரும்பி மூடிக்கிட்டே இரு, மிமிக்ரி பண்ணுறான். மிமிக்ரி அசிங்கமா இல்லை உனக்கு, நான் சொல்ல வேண்டிய என்ன பண்ணணுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மியா மாதிரி மிமிக்ரி பண்ணியிருப்பார்ல, அது வந்து சொல்ல வரா. அவர் வந்து மூடிக்கிட்டே இரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து லைக் டம்ப் பண்ணுறாரு, நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து இப்போனா இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கையை இந்த மாதிரி காட்டிட்டு திரும்பிட்டு, கார்த்திக் எங்கே போகிற கார்த்திக்? அது ஏதோ நேற்று கல்யாணம் முடிஞ்சிச்சுல்ல, அதுதான் எல்லோரும் வீட்டுக்கு போகிறோம். எல்லோரும்னா நீ வரலையா? இல்லை நான் வந்து செமஸ்டர் லீவில் தான் நான் வந்திருக்கேன், அதுக்கப்புறம் நான் போயிட்டு 3rd இயர் ஜாயின் பண்ணிப்பேன், அப்போ தான் லீவ் தானே போயின்னு இருக்குது, நான் வேணால் இருந்துட்டு தான் வருவேன். நீ என்ன போகிற, நீயும் இருப்பேன்னு நினச்சேன். ஐயோ நீ வர மாட்டியா? அப்போது செமஸ்டர் லீவ் கழிச்சு தான் வருவியா? அப்படின்னு இல்லை, ஒரு 2 days கழித்து வருவேன் நீ அப்படி சொல்லிட்டு அப்படி நினைக்கிறா. சரி விடு, நான் வேணால் மேம்கிட்ட சொல்லி நான் வந்து சொல்லிக்கிறேன், ஏன்னா உனக்கு பார்த்தா நானே ப்ரெசன்ட் சொல்லிக்கிறேன். இடு ஏண்டா விடடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா முதுகில் டேப் பண்ணிட்டு போகிறாரு. சரி நான் வந்து நான் விட்டுட்டு போகவா, வரியா? வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி போகிறா. டக்குன்னு வந்து கார்த்திக் வந்து வாசலில் நின்றுட்டு ஜோயா கிட்டே வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏதோ சொல்கிறாரு நம்ம ஜோயா கிட்ட. அவன் வந்து அப்படியா சொல்லவே இல்லை, அதான் இப்போ தானே வந்து ஃபிக்ஸ் ஆச்சு, அதான் சொன்னேன். சரி ஓகே,
நீயே போய்க்கிறியா? ஏய் இப்போ தான் நீ வரேன்னு சொன்னேன். இல்லை நீ போ, நான் என் தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, நீயே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா டாட்டா பைக் அனுப்பிட்டு அப்படியே வரான். அவன் வந்து இங்கே வந்து நம்ம ஜங்குக்கு வந்து என்னடா ஜோயா வருது தெரிலையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாரு. ரூபி வந்து என்ன வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ரூபி வந்துட்டா? அது எதுவும் இல்லை, போகிறேன்னு சொன்னான், சரி போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வந்துட்டேன். ஓ அப்படியா, சரி. என்ன மூஞ்சி அப்படியே உம்மு போன மாதிரி இருக்குது, என்ன என்ன எதுவும் இல்லையே? இல்லைடி மூஞ்சி ஒரு மாதிரி உம்மன மாதிரி இருக்கேடி, என்ன எதுவும் இல்லைடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னா அங்கே படிக்கட்டு மாதிரி இருக்கும். பாத்ரூமுக்கு கிட்ட வந்து படிக்கட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், மொட்டை படிக்க போகிற மாதிரி. அந்த படியில் அப்படியே உட்காந்துக்கிறா. அப்போ வந்து ஜங்கு என்ன தங்கச்சிக்கு தெரில. அப்போ வந்து நம்ம ஜிமின் வந்து என்ன ஆச்சு ஜோயாக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்க போகிறாரு. வி வந்து எங்கே போகிற? கேட்க போகிறேன்டா. அப்போ நாங்கள் என்ன பிடிங்கிட்டு உட்காந்துருக்கோமா, மூடிக்கிட்டு இங்கே நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி சொல்கிறாரு. ஏன்டா வெயிட் பண்ண, வாயன் என்ன போய் கேட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம ஜோயா கிட்ட கேட்கும்போது எதுவும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லின்னு இருக்கா. அப்போ வந்து நம்ம ரூபி வந்து என்ன மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி வந்து அழுதே என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா போய் பார்க்க போகிறா. அப்போ வந்து அவள் லைட்டாக அழுகிற மாதிரி இருக்குது. ஐயடா அழுகுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து கத்தும்போது ஐயோ என்ன அழுகுறாளா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, திடீர்னு ஓடி போயிட்டு பார்க்குறாங்க. அப்போ வந்து அழுதுட்டு கார்த்திக்கு ஆள் இருக்காண்டி இன்னும் சொல்லவே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா. அப்போ வந்து இங்கே வந்து தயங்குது, ஆள் இருக்கா, ஆள் இருந்தோமா பின்னாடி சுற்றுனே நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கமெண்ட் அடிக்கிறாரு. லைக் கொஞ்சம் வாய்ஸ் லோ பண்ணிவிட்டு. இது வந்து நம்ம ஜோயா கேட்கல. அப்போ நம்ம ஜங்கு கேட்டு ஏய் வாயை மூடுடா, கேட்டுற போகிற பாவண்டாவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜங்குக்கு சொல்கிறாரு. இப்போ ரூபி வந்து சரி இருக்குது, அவனுக்கு ஆள் இருந்தால் நீ எதுக்கிட்டே அழுகுற, தான் தெரியும்ல அவன் மேலே எனக்கு க்ரஷ்ஷுடி, நானே க்ரஷ்ஷு தான், லவ்லாம் இல்லை. இப்போ கூட எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா. இங்கே வந்து சிரிப்பு தாங்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு, ஐயோ பாவம் குழந்தை அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ஃபீலாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தேம்பி அழுதுட்டு சரி ஓகே அழுவாதை விடுடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சமாதானப்படுத்திட்டு அப்போ வந்து சரி ஓகே இப்போ என்ன டைமு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போது 1 மணி அந்த மாதிரி ஒரு மதியானம் டைமு. சரி ஓகே மதியானம் தானே ஆகுது, என்ன பண்ணலான்னா வெளில போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் நம்ம வைன். வெளிலையா, எதுக்கு வெளில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோயா கேட்கும்போது சும்மா வா மைண்ட் ஃப்ரெஷ்க்கு போயிட்டு வரலாம், நீ தான் அழுதுன்னு இருக்க இல்லையா, இப்போ சும்மா ஒரு மைண்ட் ஃப்ரெஷ்க்கு போயிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. அதுக்கப்புறம் அவளுக்கு கொஞ்சம் வந்து அப்படியா வெளில போகலாமா, சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஓகே சொல்லிடுறா. எல்லோரும் வந்து ரூபி வந்து ஐயோ எனக்கு வந்து இடுப்பு வலிக்குது முதுகு வலிக்குது ஆயா மாதிரி பேசினேன்னா அதுக்கப்புறம் நான் பாயா ஆக்கிடுவேன் வாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒயின் வந்து அப்படியே ஏற்றுட்டே போகிறா. அப்போது எல்லோரும் அப்படியே வராங்க. அப்போ மியா பார்த்து எங்கே போகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து வரா. நாங்கள் வெளில சுற்றலாம் போகலான்னு சொல்லிட்டு பிளான் இருக்கோண்டி. அப்படியா நீயும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூபி கேட்குறா. இல்லை நான் வரல, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், நீங்களே போயிட்டு வந்துடுங்க, சாயங்காலக்குள்ளே வந்துடுங்க ஓகேவா, சாப்பிட்டீங்கல்ல? நாங்கள் சாப்பிட்டோம், நீ சாப்பிட்டேன்னா நீ போடி அப்படின்னு சொல்லிட்டு லைக் நம்ம வைன் சொல்கிறா. சரி ஓகே நான் போய் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ராத்திரி வரை சமைக்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போயிடுறா. அப்போது நம்ம ஜிமின் வந்துருப்பா, அவன் வெகுலி அவ்வளோ ஒர்க் பண்ணுறாள் என் மச்சினிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. நீ மூடிக்கிட்டே இருக்கியா இல்லை அவளை கூட போய் பார்த்துட்டு கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்கிறான். இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து இந்த இடம் ஃபுல்லாக வந்து சுற்ற போகிறாங்க, அந்த வில்லேஜ் இந்த வயல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சுற்ற போகிறாங்க. அதுக்கப்புறம் அவளும் மறந்துட்டா சோயா என்ன க்ரஷ்ஷு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு அப்படியே அவளை வந்து என்ஜாய் பண்ணுறான். நல்லா வந்து என்ஜாய் பண்ணுறாங்க, கூத்தி பண்ணுறாங்க. அவள் வந்து விழுந்துட்டு தான் அவளுக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் ஒயின் வந்து சொல்லி சிரிக்கிறா, நீ மூடுன்ட்டு சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போயினே இருக்கும்போது லாஸ்ட்டாக வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க. ஐயோ முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது, சரி வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயின் சொல்கிறா. வீட்டுக்கு போகலாமாவா, என்ன டைம் சொல்லிட்டு நம்ம ஜங்கு பார்க்குறாரு. பார்த்தா ஒரு 4:30 மணியும் அந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு 5 மணிக்கிட்ட அந்த மாதிரி இருக்கும். 4:30 மணிக்கிட்ட தானே இருக்குது, மறுபடியும் எங்கே போய் சுற்ற போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாரு. டேய் இங்கே சுற்றலாம் தெம்பு இல்லைடா, கொஞ்சம் உட்கார தான் தெம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க என்ன பண்ணிட்டாரு, மண்ணில் உட்காந்துடுறாரு. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறாரா, நம்ம ஜோயா வந்து அவள் வந்து ஒரு பர்ஸ் கொண்டு வந்திருப்பா. அந்த பர்ஸ்லேருந்து 2 ரூபாய் எடுத்து தயாங் சொல்லிட்டு கூப்பிட்றா. என்னடி
கை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. என்ன கை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கை காட்டுறாரு. இந்த 2 ரூபா பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கல அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு கூத்துட்டு நிற்கிறா. அதெல்லாம் டென்ஷன் ஆகிடுது. நான் பிச்சைக்கார மாதிரி இருக்கேனா, லைட்டாக அந்த மாதிரி தான் இருக்கேன் அதான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அப்போ ஜிம்மி அந்த மாதிரி சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அப்போ ஒயன்கிட்ட வந்து ஒயன் இது என்ன வீடு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன வீடு? அது ஒரு பாழடைஞ்ச வீடுடா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயன் சொல்கிறா. அது என்ன பாழடைஞ்ச வீடு? அதான்டா ரொம்ப நாள் பூட்டி கிடந்த ஒரு வீடு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறா. சரி வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கூப்பிட்றா. அப்போ ஜிமின் வந்து எல்லா இடத்துக்கும் போனாலும் எந்த இடத்துக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாரு. டேய் சாத்திக்கிட்டு வாடா தயவு செஞ்சு, அந்த வீட்டுக்கு பக்கமே போகக்கூடாது, அந்த வீட்டு பக்கம் போனால் வந்து தப்பாயிடும் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி கூப்பிட்றா. இல்லை நாங்கள் போய் தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு சொல்கிறாரு. அப்போது வந்து நம்ம வாங்கி திரும்பி ஏன் சாகணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கிட்ட கேட்கும்போது சாகணும்னு ஆசைப்படுற வீடு தானே அது பேய் வீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி சொல்கிறா. பேய் வீடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மூஞ்சிக்கு முன்னாடி வராங்க. பேய் வீடு தானே சொன்னதுக்கு நான் க்ளோஸ் லேப்பில் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தள்ளி விட்டு பேய் வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அது உண்மை தான், ஊர் மக்கள் சொல்கிறது நான் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி சொல்கிறா. ஆனால் அது எப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது அது எதுவும் இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. 10 வருஷத்துக்கு முன்னாடியா? ஆமாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அம்மா பொண்ணு வந்து வந்தாங்க ஒரு ஊர்லேருந்து. அந்த ஊர்லேருந்து பஞ்சம்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு வந்து பொழப்ப தேடி வந்தாங்க. அப்போ வரும்போது அப்போ அவங்க அந்த கால் எடுத்து இந்த ஊரில் வச்சு அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 2 நாள் கழித்து ஊரில் வந்து திருட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னடா திருட்டா அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் வந்து கலவரம் பண்ணி பேசுகிறாங்க. அப்போது ஒரு 5 பேர் வந்து இந்த திருட்டுக்கு வந்து இவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து பேர் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் வந்து எப்படிப்பா இந்த மாதிரி இருக்கும், பாவம் வெகுலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எவ்வளோ சொல்கிறாங்க. அந்த 5 பேர் வந்து அதை வந்து ஏற்றுக்கவே இல்லை. அவங்க தான் வந்து திருடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே தான் பழி போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ கேட்டு பார்க்குறாங்க. இல்லை நாங்கள் எதுவும் பண்ணலை, நாங்களே வந்து பொழப்பத்திட்டு தான் இங்கே வந்திருக்கோம், நீங்கள் எதுக்கு எங்கள்கிட்ட வரீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ கெஞ்சி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் வந்து அப்படியே விட்டுட்டாங்க. என்ன ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க 5 பேர் மட்டும் இருக்காங்க. ஒரு நாள் வந்து அந்த 5 பேர் வந்து நைட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொண்ணை வந்து எவ்வளோ வயசு இருக்கும், ஒரு 18லேருந்து ஒரு 20 வயசுக்குள்ளே ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு அவ்வளோ வயசு தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அந்த வயசு பொண்ணை வந்து 5 பேரும் சேர்ந்து கெடுத்துனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாரு. ரேப் பண்ணிட்டாங்க. ஐயோ ரேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அப்படியே நம்ம பார்க்கணுமே அப்படியே மூஞ்சி அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம் ரேப் பண்ணி கொண்டாந்து கொண்டுட்டாங்க. இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு வந்து பிள்ளையை காப்பாற்ற முடியலையேன்னு சொல்லிட்டு தூக்க மாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓய்வு வந்து மாதிரி சோகமாக சொல்கிறா. கொஞ்சமே வந்து இதில் என்னடி உனக்கு பேய் வீடு தோணுது? ஆமாம் அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அந்த 5 பேரும் வந்து மர்மமாக செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி வந்து ஜன்னல்கிட்ட அந்த மேலே ஃப்ளோர் இருக்குல்ல ஜன்னல்கிட்ட யாரும் நிற்கிற மாதிரியும் வந்து சில பேர் ஊர் மக்கள் பார்த்துட்டு வந்து இல்லை இந்த வீட்டுக்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிட்டாங்க. ஒரு பொழுது விழிஞ்சு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 6:30 மணிக்கு அப்புறம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 6:30 மணி அந்த மாதிரி இருக்கும். 6:30 மணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜங்கு சொல்கிறாரு. 6:30 மணி 6:30 கூட இல்லை, ஒரு 5:30 அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் வந்து சொல்லிக்கிறாங்க. ஓகே சொல்லிட்டேன்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அப்படி நிற்கிறாங்க. இந்த வீடு பார்த்துக்கிட்டே வந்து எல்லோரும் நிற்கிறாங்க. சரி ஓகேடா இதுலேருந்து இந்த பாட்டை நான் வந்து முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டில் வந்து எல்லோரும் வந்து சில பேர் வந்து ஹாரருக்காக ரொம்ப நிறைய பேர் வெயிட் பண்ணி ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபீல் பண்ணிங்க. எனக்கு அது ஒரு மாதிரி தாங்கவே இல்லை, மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ நம்ம ஜூனியர்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு எனக்கு. சரி அப்போ வந்து இந்த ஜிம்மினோட ஸ்டோரிஸ் வந்து எனக்கு வந்து ஹிட் ஆச்சு. அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஐடியா கொடுத்தா, இந்த மாதிரி வந்து வில்லேஜ்னால் அங்கே ஒரு பேய் வீடு இருக்கும்டி அது இது அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் மோஸ்ட் ஆஃப் எனக்கு வந்து இந்த வில்லேஜ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணி எனக்கு ஐடியா கொடுத்தா. ஏன்னா எனக்கு வந்து இவ்வளோ வில்லேஜ் பற்றி தெரியாதா. அவளே வந்து கொஞ்சம் பாதி கதை இந்த மாதிரி எனக்கு சொன்னான். இந்த மாதிரி வந்து காமெடி சீன்ஸு தயங் ஜோயாக்கு அதெல்லாம் வந்து அவள் தான் எனக்கு சொன்னான். எனக்கு அப்போ வரைக்கும் வந்து தெரியாது, ஏன்னா எனக்கு வில்லேஜ் பற்றி அவ்வளோ தெரியாது.
ஏன்னா அதுக்கப்புறம் அந்த மோரை அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது. அதனால் நான் அவகிட்ட கேட்கும்போது அவளுக்கு இந்த ஐடியா கொடுத்தா. எனக்கு வந்து இந்த ஐடியா வந்து ஓகேவாக தோணுச்சு. சரி ஓகே இவங்களுக்காக பண்ணலான்னு சொல்லிட்டு 1 ஷாட்டில் முடிக்க வேண்டிய ஸ்டோரி 2 ஷாட்டில் தான் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, வெயிட் பண்ணுங்கள் ஜோலிஸ். 2 டேஸ்க்குள்ளே வந்துடும். ஓகேவா? நான் ரொம்ப உங்களை வந்து வெயிட் பண்ண வைக்க மாட்டேன். ஏன்னா வெயிட் பண்ணிட்டதுக்கப்புறமா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது என்னோடய ஃபால்ட்டு தான். நான் அதை வந்து வெயிட் பண்ண நான் விட மாட்டேன். சரி ஓகே, ஸ்டோரி முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து சீக்கிரம் வந்துடும். இப்படிக்கு உங்கள் சாரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 사랑해요.